வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். பாகம் 12. மத விதி. மத்திய ஆசியாவின் பாலைவனச் சோலை ஒன்றின் மீது கட்டப்பட்ட நகரமான சமர்கண்டில் சிரியாவின் வணிகர்கள் சீன பட்டு துணிகள் மீது தங்கள் கண்களை படரவிட்டனர். திறந்த புல்வெளிகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் தூர மேற்கு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சள் நிற தலைமுடியுடன் கூடிய அடிமைகளை காட்சிப்படுத்தினர். சுவாரஸ்யமான வாசகங்களும் பரிச்சயமற்ற அரசர்களின் உருவங்களும் பொறிக்கப்பட்ட பளபளப்பான தங்க நாணயங்களை கடைக்காரர்கள் தங்கள் பாக்கெட்டுகளுக்குள் போட்டனர். கிழக்கும் மேற்கும் மற்றும் வடக்கும் தெற்கும் சந்திக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக விளங்கிய அங்கு மனித குலத்தின் ஒருங்கிணைப்பு ஒரு தினசரி யதார்த்தமாக இருந்தது. 1281 குப்லாய் கானின் படை ஜப்பானை ஆக்கிரமித்த பொழுதும் இதேதான் நிகழ்ந்தது. விலங்கின் தோள்களையும் ரோமங்களையும் அணிந்த மங்கோலிய குதிரைப்படை வீரர்கள் மூங்கில் தொப்பிகளை அணிந்த சீன காலாட்படையினருடன் நேரம் செலவிட்டனர். குடிபோதையில் இருந்த கொரிய உதவியாளர்கள் தெற்கு சீன கடலில் இருந்து வந்த பச்சை குத்தியிருந்த மாலுமிகளுடன் சண்டையில் ஈடுபட்டனர். மத்திய ஆசியாவைச் சேர்ந்த பொறியாளர்கள் ஐரோப்பியர்களின் போலியான சாகச கதைகளை கேட்டு வாய் பிளந்து நின்றனர். இவர்கள் எல்லோருமே ஒரே ஒரு பேரரசின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தனர். இதற்கு இடையே மெக்காவில் உள்ள புனித காஃபாவை சுற்றி வேறு வழிகளில் மனித ஒருங்கிணைப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. 1300ஆம் ஆண்டின் பொழுது நீங்கள் மெக்காவுக்கு ஒரு புனித பயணம் மேற்கொண்டு இஸ்லாமின் மிக புனிதமான அந்த காபாவை சுற்றி வந்திருந்தால், காற்றில் தங்கள் அங்கிகள் படபடக்க, கண்களில் மகிழ்ச்சி களிப்பு மின்ன, வாய்கள் கடவுளின் 99 பெயர்களையும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மெசபடோமியாவில் இருந்து ஒரு குழு உங்களோடு சேர்ந்து அந்த புனித கோவிலை சுற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். உங்களுக்கு ஒரு சில அடிகள் முன்னால் ஆசிய புல்வெளி நிலங்களை சேர்ந்த துருக்கி நாட்டு முதியவர் ஒருவர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபடி தன்னுடைய தாடியை தடவிக்கொண்டும் தன்னுடைய கைத்தடியின் உதவியுடன் நடந்து கொண்டும் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஒரு பக்கத்தில் அட்டை கருப்பு தோல் மீது தங்க நகைகள் பளபளக்க மாலி நாட்டு பேரரசில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அடங்கிய ஒரு குழுவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மறுபுறம் லவங்கம், ஏலக்காய், கடல் உப்பு ஆகியவற்றின் நறுமணம் இந்தியாவில் இருந்தோ அல்லது தூர கிழக்கில் உள்ள மசாலா பொருட்களுக்கு புகழ்பெற்ற மர்மமான தீவுகளில் இருந்தோ உங்களுடைய சகோதரர்கள் வந்திருந்ததை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். இன்று மதம் என்பது பெரும்பாலும் பாகுபாட்டிற்கும் முரண்பாட்டிற்கும் ஒற்றுமை குலைவுக்குமான ஒரு மூல ஆதாரமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் உண்மையில் பணத்திற்கும் பேரரசுகளுக்கும் அடுத்தபடியாக மதம்தான் மனித குலத்தை ஒன்றுபடுத்துகின்ற மூன்றாவது மிகப்பெரிய காரணியாக இருந்து வந்துள்ளது. அனைத்து சமுதாய ஒழுங்குகளும் அடுக்கு அதிகார அமைப்பு முறைகளும் கற்பனை செய்யப்பட்டவை என்பதால் அவை எளிதில் நிலைக்குலையக்கூடியவையாக இருக்கின்றன. ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கிறதோ அந்த கற்பனையான அம்சங்கள் அவ்வளவு அதிகமாக நிலைக்குலையக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த பலவீனமான கட்டமைப்புகளுக்கு அளப்பரிய அளவில் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுப்பதுதான் வரலாற்று ரீதியாக மதத்தின் முக்கிய பங்காக இருந்து வந்துள்ளது. நம்முடைய சட்டங்கள் மனிதனின் உறுதியின்மையின் விளைவாக உருவாக்கப்பட்டவை அல்ல, மாறாக ஒரு முழுமையான மற்றும் உச்ச சக்தியால் விதிக்கப்பட்டவையே என்று மதங்கள் வலியுறுத்துகின்றன. சமுதாயத்தில் ஒரு நிலைப்புத்தன்மை நீடிப்பதை உறுதி செய்யும் பொருட்டு சில அடிப்படை விதிகள் மீது யாரும் கேள்விகள் கேட்க முடியாதபடி வைத்திருக்க இது உதவுகிறது. எனவே மதத்தை இவ்வாறு வரையறுக்கலாம்: ஒரு தெய்வீக ஒழுங்கின் மீதான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ள மனித விதிமுறைகள் மற்றும் விழுமியங்களை உள்ளடக்கிய ஓர் அமைப்பு முறை அது. இது தனித்தனியான 2 காரணிகளை உள்ளடக்கியுள்ளது. ஒரு தெய்வீக ஒழுங்கு இருப்பதாக அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன. இந்த ஒழுங்கு மனிதனுடைய ஆசைகள் அல்லது ஒப்புதல்களின் விளைவு அல்ல. தொழில்முறை கால்பந்து ஒரு மதமும் அல்ல. ஏனெனில் அவ்விளையாட்டிற்கு பல சட்டத்திட்டங்களும் சடங்குகளும் வினோதமான சம்பிரதாயங்களும் இருந்தாலும் மனிதர்கள்தான் கால்பந்து விளையாட்டை கண்டுபிடித்தனர் என்பதையும், சர்வதேச கால்பந்து அமைப்பு எக்கணத்திலும் அதன் விதிமுறைகளில் மாற்றங்களை செய்யக்கூடும் என்பதையும் எல்லோரும் அறிவர். இரண்டாவதாக, மதம் இந்த தெய்வீக ஒழுங்கின் அடிப்படையில் கட்டுப்பாடுகளையும் விழுமியங்களையும் நிலைப்படுத்துகிறது. இன்று மேற்கத்தியர்கள் பலர் பேய்களிலும் தேவதைகளிலும் மறுபிறவியிலும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனால் அந்த நம்பிக்கைகள் அறநெறி ரீதியான மற்றும் நடத்தை ரீதியான தரங்களுக்கான ஒரு மூலாதாரம் அல்ல. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மதமாக ஆகிவிட முடியாது. ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் பரவியிருந்த சமுதாய ஒழுங்குகள் மற்றும் அரசியல் சார்ந்த ஒழுங்குகளை சட்டப்பூர்வமானையாக ஆக்குவதற்கு திறன் இருந்தும் கூட அனைத்து மதங்களும் இந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தவில்லை. பல்வேறு வகையான மனித குழுக்கள் வாழுகின்ற ஒரு பரந்த எல்லையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மதத்திடம் இன்னும் 2 பண்பு நலன்கள் இருக்க வேண்டியது இன்றியமையாதது. முதலாவதாக,
எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்கக்கூடிய மனித ஆற்றலை விட வெகுவாக மேம்பட்ட ஓர் உலகளாவிய ஒழுங்கை அது ஸ்வீகரிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நம்பிக்கை எல்லோரிடத்திலும் பரப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறினால் அது உலகளாவியதாகவும் தம்மை பிறரிடம் பரப்பக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும். இஸ்லாம், புத்த மதம் போன்ற வரலாற்றின் மிகவும் புகழ்பெற்ற மதங்கள் உலகளாவியவையாகவும் தம்மை பிறரிடம் பரப்புவனவாகவும் இருக்கின்றன. அதன் விளைவாக எல்லா மதங்களும் இவற்றை போன்றவையே என்று மக்கள் நம்புகின்றனர். உண்மையில் பண்டைய மதங்களில் பெரும்பாலானவை உள்ளூரில் மட்டுமே பின்பற்றப்பட்டன. அம்மதங்களை பின்பற்றியவர்கள் உள்ளூர் தெய்வங்களையும் ஆவிகளையும் நம்பினர். ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தங்களுடைய மதத்திற்கு மாற்றுவதில் அவர்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்கவில்லை. உலகளாவிய மற்றும் மற்றவர்களிடம் பரப்பப்பட்ட மதங்கள் கிமு 1000 ஆண்டு வாக்கில் இருந்துதான் தோன்றலாயின. அவற்றின் தோற்றம் வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான புரட்சிகளில் ஒன்றாகும். உலகளாவிய பேரரசுகளையும் உலகளாவிய பணத்தையும் போலவே அவையும் மனித குலத்தை ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட பங்காற்றின. செம்மறியாட்டுக்குட்டிகளின் சங்கை நெரித்தல். ஆன்மவாதத்தின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த காலகட்டங்களில் மனித விதிமுறைகளும் விழுமியங்களும் விலங்குகள், தாவரங்கள், தேவதைகள், பேய்கள் போன்ற பிறவற்றின் கண்ணோட்டங்களையும் நலன்களையும் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. எடுத்துக்காட்டாக, கங்கை சமவெளியில் வாழ்ந்த வேட்டையாடி குழு ஒன்று ஒரு குறிப்பிட்ட பெரிய அத்திமரத்தை வெட்டுவதற்கு எதிராக ஒரு விதிமுறையை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அப்படி அம்மரத்தை வெட்டினால் அதன் ஆவி மிகுந்த கோபம் அடைந்து பழிவாங்கும் என்று அவர்கள் நம்பக்கூடும். சிந்து சமவெளியில் வாழ்ந்த இன்னொரு வேட்டையாடி குழு வெள்ளை நிற வாள்களை கொண்ட நரிகளை வேட்டையாடுவதில் இருந்து மக்களை தடுத்திருக்கக்கூடும். ஏனெனில் முன்பொரு காலத்தில் வெள்ளை நிற வாளை கொண்ட நரி ஒன்று அதிக விலைமதிப்பு கொண்ட அப்சிடியன் என்ற எரிமலை கண்ணாடியை எங்கே காணலாம் என்பதை ஓர் அறிவார்ந்த முதிய பெண்மணிக்கு காட்டியதாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட மதங்களுக்கு உள்ளூர் ரீதியான குறுகிய பார்வை மட்டுமே இருந்தது. பெரும்பாலான வேட்டையாடிகள் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஓர் இடத்திற்குள் தங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கழித்தனர். உயிர் பிழைத்து இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கில் வாழ்ந்தவர்கள் அந்த பள்ளத்தாக்கை கட்டுப்படுத்தி இயக்கிய தெய்வீக ஒழுங்கை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தங்களுடைய நடத்தையை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. தொலைதூரத்தில் இருந்த வேறு ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்தவர்களும் இதே விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பது அர்த்தமற்றதாக இருந்தது. சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய சமய பரப்பாளர்களை கங்கை சமவெளிக்கு அனுப்பி வெள்ளை வாள்களை கொண்ட நரிகளை வேட்டையாடாமல் இருக்க அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சிக்கவில்லை. வேளாண் புரட்சியோடு கூடவே மத புரட்சி ஒன்றும் வந்திருந்தது போல தெரிகிறது. வேட்டையாடிகள் காட்டு தாவரங்களை சேகரித்தனர், காட்டு விலங்குகளை வேட்டையாடினர். அத்தாவரங்களும் விலங்குகளும் ஹோமோசேப்பியன்ஸுக்கு சமமானவை என்று பார்க்கப்பட முடியும். புலிகள் மனிதர்களை வேட்டையாடின என்பது எப்படி மனிதர்களை புலிகளை விட தாழ்ந்தவர்களாக ஆக்கவில்லையோ, அதுபோல மனிதன் செம்மறியாடுகளை வேட்டையாடினான் என்பது அச்செம்மறியாடுகளை மனிதனை விட தாழ்ந்தவையாக ஆக்கவில்லை. உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று நேரடியாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டன. தங்கள் அனைவருக்கும் பொதுவான வாழ்விடத்தின் விதிமுறைகளை அவை வகுத்து கொண்டன. இதற்கு நேர் எதிராக விவசாயிகள் தாவரங்களையும் விலங்குகளையும் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினர். அவற்றுடன் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டு அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ள ஒருபொழுதும் விரும்பவில்லை. எனவே ஓர் ஆன்மீக கண்ணோட்டத்திலிருந்து பார்த்த பொழுது மனிதர்களுக்கு சமமானவையாக இருந்த தாவரங்களையும் விலங்குகளையும் மனிதர்கள் தங்களுடைய உடைமைகளாக மாற்றியதுதான் வேளாண் புரட்சியின் விளைவாக ஏற்பட்ட முதல் மத ரீதியான தாக்கமாகும். இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. செம்மறியாடுகள் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விவசாயிகள் விரும்பினர். ஆனால் தங்களுடைய கட்டுப்பாடு மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை அவர்கள் நன்றாக அறிந்தும் இருந்தனர். அவர்களால் அந்த ஆடுகளை தொழுவங்களில் அடைத்து வைக்க முடிந்தது. செம்மறியாட்டு கிடாக்களுக்கு விரை நீக்கம் செய்ய முடிந்தது. தங்களுக்கு பிடித்த பெண் செம்மறியாடு வகைகளோடு இனப்பெருக்கம் செய்ய முடிந்தது. ஆனால் கொடிய தொற்று நோய்கள் தோன்றுவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. அப்படியானால் ஆட்டு மந்தைகளின் இனப்பெருக்க திறனை எப்படி பாதுகாப்பது என்ற கேள்வி எழுந்தது. மேற்குறிப்பிடப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்கியதால் கடவுளர் முக்கியத்துவம் பெற்றதாக கடவுளரின் தோற்றம் பற்றிய ஒரு முன்னணி கோட்பாடு கூறுகிறது. தாவரங்களும் விலங்குகளும் தம்முடைய பேச்சு திறனை இழந்த பொழுது கருவுறும் திறனை கொடுக்கின்ற பெண் கடவுளும் விண்ணின் கடவுளும் மருத்துவ கடவுளும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்காற்றினர். மனிதர்களுக்கும் ஊமை தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு நடுவராக இருந்து செயல்படுவது கடவுளரின் முக்கிய பங்காக இருந்தது. பண்டைய தொன்மவியலின் பெரும் பகுதி உண்மையில் ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தம்தான். அதில் தாவரங்களும் விலங்குகளும் தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் கடவுளரிடம் தாங்கள் என்றென்றும் அர்ப்பணிப்போடு நடந்து கொள்வதாக மனிதர்கள் வாக்கு கொடுத்துள்ளனர். கிறிஸ்தவ திருநூலான திருவிவிலியத்தில் உள்ள முதல் நூலான ஆதி ஆகமத்தின் முதல் அத்தியாயம் இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
வேளாண் புரட்சிக்கு பிந்தைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் பொழுது மனிதர்கள் தங்களுடைய மத வழிபாடுகளில் முக்கியமாக தெய்வீக சக்திகளுக்கு செம்மறியாடுகளை பலி கொடுத்தனர். திராட்சை ரசம் மற்றும் கேக்குகளை காணிக்கையாக்கினர். அதற்கு கைமாறாக அபரிவிதமான விளைச்சலையும் கருவுரம் திறன் கொண்ட செம்மறியாடுகளை கொடுப்பதாக கடவுளர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். வேளாண் புரட்சியானது துவக்கத்தில் ஆன்மவாத அமைப்பு முறையின் பிற உறுப்பினர்களான பாறைகள், நீரோடைகள், பேய்கள், அரக்கர்கள் போன்றவற்றின் அந்தஸ்தின் மீது மிகச்சிறிய அளவிலேயே தாக்கம் ஏற்படுத்தியது. ஆனால் அவை அனைத்தும் புதிய கடவுளரின் வரவால் தம்முடைய அந்தஸ்தை மெல்ல மெல்ல இழந்தன. மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஒரு சில 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மட்டுப்படுத்தப்பட்ட எல்லைகளுக்குள் கழித்தவரை அவர்களுடைய தேவைகளில் பெரும்பாலானவற்றை உள்ளூர் ஆவிகள் நிறைவேற்றின என்று கருத்து ஏற்பட்டது. ஆனால் சாம்ராஜ்யங்களும் வர்த்தக தொடர்புகளும் விரிவடைந்த பொழுது ஓர் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையோ அல்லது ஓர் ஒட்டுமொத்த வர்த்தக பகுதியோ முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவற்றின் மீது ஆதிக்கமும் அதிகாரமும் செலுத்திய நபர்களை மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை எழுந்தது. இந்த தேவைகளுக்கு விடையளிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் விளைந்ததுதான் பல்நிறைவாத மதங்கள். பல கடவுளரை உள்ளடக்கியது அது. கருவுறும் திறனை கொடுத்த கடவுள், மலை கடவுள், போர்க்கடவுள் போன்ற சக்தி வாய்ந்த பல கடவுளரை உள்ளடக்கிய ஒரு குழு இந்த உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை மதங்கள் புரிந்து கொண்டன. மனிதர்கள் இந்த கடவுளரிடம் கோரிக்கை விடுக்கலாம். அவர்கள் அக்கடவுளரின் அர்ப்பணிப்போடு நடந்து கொண்டு குறிப்பிட்ட சிலவற்றை பலி கொடுத்தால் கடவுளர் அவர்களுக்கு மழையையும் வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடும். பல்லிறைவாத மதங்கள் தோன்றியவுடன் ஆன்மவாதம் முற்றிலுமாக மறைந்து விடவில்லை. அரக்கர்கள், தேவதைகள், பேய்கள், புனித பாறைகள், புனித நீரோடைகள், புனித மரங்கள் ஆகியவை அத்தகைய மதங்களின் இன்றியமையாத ஒரு பகுதியாக ஆகியிருந்தன. இந்த ஆவிகள் மாபெரும் கடவுளரை விட குறைவான முக்கியத்துவம் கொண்டவையாக இருந்தன என்றாலும் சாதாரண மக்களில் பலருடைய சலிப்பூட்டும் ஒரே மாதிரியான தேவைகளை நிறைவேற்ற அவை போதுமானவையாகவே இருந்தன. காட்டு மிராண்டிகளுக்கு எதிரான மாபெரும் போரில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஒரு அரசன் தன்னுடைய தலைநகரில் போர்க்கடவுளுக்கு ஏகப்பட்ட கொழுத்த கிடாக்களை பலி கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு சாதாரண விவசாயி அத்திமரத்தின் தேவதையை நினைத்து தன் குடிசையில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துவிட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னுடைய மகனை குணப்படுத்தும்படி அதனிடம் பிரார்த்தனை செய்தான். மாபெரும் கடவுளரின் தோற்றம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது செம்மறியாடுகள் மீதோ அல்லது அரக்கர்கள் மீதோ அல்ல, மாறாக ஹோமோசேப்பியன்ஸின் அந்தஸ்தின் மீதுதான். மனிதன் என்பவன் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருந்த பல்வேறு உயிரினங்களில் ஒன்று என்று ஆன்மவாதிகள் நினைத்தனர். ஆனால் பல்லிறைவாத மதம் ஒன்றை பின்பற்றியவர்கள் கடவுளருக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவின் ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பாகவே உலகை பார்த்தனர். நம்முடைய பிரார்த்தனைகளும் பலிகளும் பாவங்களும் நல்ல செயல்களும் நம்முடைய ஒட்டுமொத்த சூழமண்டலத்தின் தலைவிதியை தீர்மானித்தன என்றும், முட்டாள் சேப்பியன்ஸ் ஒரு சிலர் கடவுளருக்கு கோபம் விளைவித்ததால் ஒரு கொடூரமான வெள்ளம் கோடிக்கணக்கான எறும்புகளையும் வெட்டுக்கிளிகளையும் கடல் ஆமைகளையும் மரிமான்களையும் ஒட்டகச் சிவிங்கங்களையும் யானைகளையும் அடித்து சென்றுவிடக்கூடும் என்றும் அவர்கள் நம்பினர். இங்ஙனம் பல்லிறைவாதம் கடவுளரின் நிலையை மட்டுமல்லாமல் மனித குலத்தின் நிலையையும் புகழ்ந்தது. சிலர் தங்களுடைய அந்தஸ்தை இழந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவின் தளத்தில் வெறும் அலங்கார பொருட்களாக ஆயினர். உருவ வழிபாட்டின் நன்மைகள். 2000 ஆண்டுகளாக ஓர் இறைவாதம் மக்களுடைய மூளையை சலவை செய்து வந்துள்ளதால் பல்லிறைவாதம் அறிவீனமானது என்றும் அது சிறுபிள்ளைத்தனமான உருவ வழிபாட்டு முறை என்றும் மேற்கத்தியர்கள் கருதும்படி செய்துள்ளது. இது நியாயமற்ற ஒரு கண்ணோட்டமாகும். பல்லிறைவாதத்தின் உள்ளார்ந்த தர்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு பல கடவுளர் மீதான நம்பிக்கைக்கு வலுவூட்டுகின்ற மைய யோசனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை ஒரே ஒரு சக்தியோ அல்லது விதியோ தான் ஆட்டுவித்து இயக்குகிறது என்பதை பல்லிறைவாதம் மறுப்பது இல்லை. உண்மையில் அனைத்து வெவ்வேறு கடவுளருக்கும் அரக்கர்களுக்கும் புனித பாறைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற அப்படிப்பட்ட ஓர் உச்ச சக்தியை பல பல்லிறைவாத மதங்களும் ஆன்மவாத மதங்களும் கூட அங்கீகரித்து உள்ளன. பண்டைய கிரேக்க பல்லிறைவாதத்தில் லியூஸ், ஹீரா, அப்போலோ மற்றும் அவர்களுடைய சகாக்களும் சர்வ வல்லமை வாய்ந்த மொய்ரா அதாவது தலைவிதி என்ற கடவுளுக்கும் கட்டுப்பட்டு இயங்கினர். நார்டிக்கின கடவுளர் கூட மொய்ராவுக்கு கட்டுப்பட்டனர். மாபெரும் இயற்கை பேரழிவான ராக்னாராக்கில் அழிந்து போகும்படி அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. மேற்கு ஆப்பிரிக்காவின் பல்லிறைவாத மதமான யோரூபாவில் அனைத்து கடவுளரும் ஓலோடுமேர் என்ற உச்ச கடவுளில் இருந்து பிறந்தவர்கள். அவர்கள் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டனர். இந்து மதத்தில் எண்ணற்ற கடவுளரையும் ஆவிகளையும் மனித குலத்தையும் உயிரியல் ரீதியான மற்றும் பௌதீக ரீதியான உலகத்தையும் ஆத்மன் என்ற ஒரே ஒரு கோட்பாடு கட்டுப்படுத்துகிறது. ஆத்மன் தான்
ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நிரந்தர அம்சமான ஆன்மாவாகும். அந்த ஆத்மன் தான் அனைத்து தனிநபர்கள் மற்றும் கோட்பாடுகளின் ஆன்மாவும் ஆகும். ஓரிரைவாதத்தில் இருந்து பல்லிறைவாதத்தை தனித்துவப்படுத்தி காட்டுகின்ற அடிப்படை உள்நோக்கு இதுதான். உலகை ஆட்டுவித்து இயக்கிக் கொண்டிருக்கிற உச்ச சக்திக்கு என்று தனியாக எந்த விருப்பமும் இல்லை. அது பாரபட்சமற்றது. எனவே மனிதர்களுடைய அலுப்பூட்டும் ஆசைகள், விருப்பங்கள் மற்றும் கவலைகளை பற்றி அது அக்கறை கொள்வது இல்லை. போரில் வெற்றி கிட்ட வேண்டும் என்றோ, ஆரோக்கியமும் மழையும் வேண்டும் என்றோ இந்த சக்தியிடம் கேட்பதில் எந்த பொருளும் இல்லை. ஏன் எனில் அனைத்தையும் உள்ளடக்கிய அதனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பேரரசு வெற்றி பெறுவதோ அல்லது தோற்பதோ, ஒரு குறிப்பிட்ட நகரம் செழிப்புறுவதோ அல்லது வாடி சருகாவதோ, ஒரு குறிப்பிட்ட நபர் நலமடைவதோ அல்லது இறந்து போவதோ எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. கிரேக்கர்கள் மொய்ரா கடவுளுக்கு எந்தவிதமான பலியும் கொடுக்கவில்லை. இந்துக்கள் ஆத்மனுக்கு எந்தவித கோவிலையும் கட்டவில்லை. பிரபஞ்சத்தின் உச்ச சக்தியை அணுக வேண்டியதற்கான ஒரே காரணம் அனைத்து விருப்பங்களையும் துறந்துவிட்டு நல்லதோடு சேர்ந்து மோசமானதையும் ஏற்றுக்கொள்வதுதான். அதாவது தோல்வி, ஏழ்மை, நோய், மரணம் ஆகியவற்றை மனமாற ஏற்றுக்கொள்வதுதான். எனவே இந்து மதத்தைச் சேர்ந்த துறவிகள் ஆத்மனோடு ஐக்கியமாகி ஞானோதயத்தை அடைவதற்கு தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கின்றனர். இந்த அடிப்படை கொள்கையின் கண்ணோட்டத்தில் இருந்து உலகை பார்க்க அவர்கள் முயற்சிக்கின்றனர். அனைத்து ஆசைகளும் பயங்களும் அர்த்தமற்றவை என்றும் நிலையற்றவை என்றும் உணர்ந்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கின்றனர். ஆனால் பெரும்பாலான இந்துக்கள் துறவிகள் அல்ல. அவர்கள் தங்களுடைய அன்றாட கவலைகளில் ஆழமாக மூழ்கி கிடக்கின்றனர். இதற்கு ஆத்மனால் அவ்வளவாக உதவ முடியவில்லை. இப்படிப்பட்ட விஷயங்களில் உதவி பெறுவதற்காக குறிப்பிட்ட சக்திகளை கொண்ட கடவுளை அவர்கள் அணுகுகின்றனர். அத்தகைய கடவுளிடம் குறிப்பிட்ட சக்திகள் மட்டுமே இருப்பதால் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற கடவுளர் தங்களுக்கு என்று சொந்தமான விருப்பங்களையும் பாரபட்சங்களையும் கொண்டுள்ளனர். எனவே மனிதர்களால் இவர்களோடு பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். போர்களில் வெற்றி பெறவும், நோய்களில் இருந்து விடுபட்டு நலம் பெறவும் அவர்களுடைய உதவியை சார்ந்திருக்க முடியும். அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உச்ச சக்தியை நீங்கள் கூறு போடத் தொடங்கினால் இத்தகைய சிறிய சக்திகள் எண்ணற்றவை உருவாகத்தான் செய்யும். எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட உருவங்கள் உருவாகும். இதன் விளைவாக பல கடவுளர் தோன்றுகின்றனர். பல்லிறைவாதத்தின் உள்நோக்கு மத ரீதியான சகிப்புத்தன்மைக்கு உகந்ததாக இருக்கிறது. பல்லிறைவாதத்தை பின்பற்றுபவர்கள் ஒருபுறம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் பாரபட்சமும் இல்லாத ஓர் உச்ச சக்தியையும், மறுபுறம் தனிப்பட்ட விருப்பங்களும் பாரபட்சங்களும் நிரம்பிய பல சக்திகளையும் நம்புவதால் ஒரு குறிப்பிட்ட கடவுளை வழிபடுகின்ற ஒருவருக்கு பிற கடவுளரின் இருத்தலையும் அவர்களுடைய சக்திகளையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இருப்பது இல்லை. பல்லிறைவாதம் இயல்பாகவே திறந்த மனம் படைத்ததாக இருக்கிறது. மத மறுப்பாளர்களையும் நாத்திகர்களையும் அது அரிதாகவே துன்புறுத்துகிறது. பல்லிறைவாதிகள் மாபெரும் பேரரசுகளை வெற்றி கொண்ட பொழுதிலும் தங்களுடைய குடிமக்களை தங்களுடைய மதங்களுக்கு மாற்ற முயற்சிக்கவில்லை. எகிப்தியர்கள், ரோமானியர்கள், ஆஸ்டக்குகள் ஆகியோர் ஓசரைஸ், ஜூபிட்டர், ஹியூட்சிலோபோட்சிஸ், ஆஸ்டர் மக்களின் முக்கிய கடவுள் ஆகிய கடவுளரின் வழிபாட்டை பரப்புவதற்கு தங்களுடைய சமய பரப்பாளர்களை அந்நிய நிலங்களுக்கு அனுப்பி வைக்கவில்லை. ஒரு பேரரசரின் கடவுளரும் சடங்குகளும் அப்பேரரசை பாதுகாத்தாலும் அதை சட்டப்பூர்வமானதாக ஆக்கியதாலும் அப்பேரரசில் வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்து குடிமக்களும் அக்கடவுளரையும் சடங்குகளையும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய உள்ளூர் கடவுளரையும் சடங்குகளையும் கைவிட வேண்டி இருக்கவில்லை. ஆஸ்டெக் பேரரசில் கியூட்சிலி போட்ஸலுக்கு கோவில்கள் கட்டுவதற்கு குடிமக்கள் கடமைப்பட்டிருந்தனர். ஆனால் அக்கோவில்கள் உள்ளூர் கடவுள்களின் கோவில்களுக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்டன. உள்ளூர் கோவில்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவும் இல்லை. பல பேரரசுகள் தம்முடைய குடிமக்களின் கடவுளரையும் சடங்குகளையும் சுவீகரித்துக் கொண்டதும் உண்டு. ஆசிய கடவுளான சிபில், எகிப்திய கடவுளான ஈசில் ஆகியோரின் சிலைகளை ரோமானியர்கள் தங்களுடைய கோவில்களில் சேர்த்துக் கொண்டனர். ரோமானியர்கள் பொறுத்துக்கொள்ள மறுத்த ஒரே ஒரு கடவுள் மற்றவர்களை தன்னுடைய மதத்திற்கு மாறச் செய்யும் நோக்கத்தை கொண்ட கிறிஸ்தவர்களுடைய கடவுள்தான். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் கைவிட வேண்டும் என்று ரோமானிய பேரரசு வற்புறுத்தவில்லை. ஆனால் அதன் காவல் தெய்வங்களுக்கும் பேரரசரின் தெய்வீகத்திற்கும் அவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது. இது அரசியல் ரீதியான விசுவாசத்திற்கான ஒரு பிரகடனமாக பார்க்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை ஏற்க மறுத்து சமரசத்திற்கான அனைத்து முயற்சிகளையும் நிராகரித்த பொழுது அரசியல் ரீதியாக குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்களாக கருதி ரோமானியர்கள் அவர்களை துன்புறுத்தினர். இதை கூட அரைகுறை மனத்துடன் தான் அவர்கள் செய்தனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கும் ரோமானிய பேரரசரான கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதற்கும் இடைப்பட்ட 300 ஆண்டுகளில் பல்லிறைவாத கொள்கையை கொண்ட ரோமானிய பேரரசர்கள் கிறிஸ்தவர்களை 4 பொதுவான துன்புறுத்தல்களுக்கு மட்டுமே உட்படுத்தினர். உள்ளூர் நிர்வாகிகளும் ஆளுநர்களும் தாங்களாகவே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டினர்.
ஆனாலும் இந்த அனைத்து துன்புறுத்தல்கள் மற்றும் கொடுமைகளுக்கு பலியானவர்களை எண்ணினால் இந்த 3 நூற்றாண்டுகளில் ஒரு சில ஆயிரம் கிறிஸ்தவர்களை மட்டுமே ரோமானியர்கள் கொன்றனர் என்று தெரிய வருகிறது. இதற்கு நேர் எதிர்மாறாக அடுத்த 1500 ஆண்டுகளில் அன்பையும் மனிதாபிமானத்தையும் உள்ளடக்கிய தங்கள் மதத்தின் வெவ்வேறு பொருள் விளக்கங்களை பாதுகாப்பதற்காக கிறிஸ்தவர்கள் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களையே கொன்று குவித்தனர். குறிப்பாக 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா நெடுகிலும் கத்தோலிக்கர்களுக்கும் புரோட்டோஸ்டன்ட்களுக்கும் இடையே நடைபெற்ற மதப்போர்கள் பிரபலமானவை. சம்பந்தப்பட்ட அனைவரும் இயேசுவின் தெய்வீகத்தையும் அன்பு மற்றும் மனிதாபிமானம் பற்றிய அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அந்த அன்பின் இயல்பு குறித்து அவர்கள் முரண்பட்டனர். அந்த தெய்வீக அன்பு மகத்தானது என்றும், கடவுள் மனித வடிவில் பிறந்து தான் சித்திரவதை செய்யப்படுவதற்கும் சிலுவையில் அறையப்படுவதற்கும் மனமுவந்து அனுமதித்தார் என்றும், அதன் மூலம் ஆதி பாவத்திற்கு பிரயாசித்தம் செய்தார் என்றும், தன் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர்களுக்கு சொர்க்கத்தின் கதவுகளை திறந்துவிட்டார் என்றும் புரோட்டஸ்டன்ட்கள் நம்பினர். விசுவாசம் இன்றியமையாதது என்றாலும் அது மட்டும் போதுமானது அல்ல என்று கத்தோலிக்கர்கள் வலியுறுத்தினர். சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு விசுவாசிகள் தேவாலயங்களின் சடங்குகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும், நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். ஆனால் இத்தகைய கைமாறு கடவுளின் மகத்துவத்தையும் அன்பையும் சிறுமைப்படுத்துகிறது என்று கூறி புரோட்டஸ்டன்ட்கள் அதை ஏற்க மறுத்தனர். தாங்கள் செய்த நற்காரியங்கள் தான் சொர்க்கத்திற்கான கதவுகளை தங்களுக்கு திறந்து விடுவதாக நம்புகின்றவர்கள் தங்களுடைய சொந்த முக்கியத்துவத்தை பூதாகரப்படுத்துகின்றனர் என்றும், சிலுவையில் இயேசு அனுபவித்த துன்பங்களும் மனித குலத்தின் மீது கடவுள் கொண்டிருக்கும் அன்பும் போதுமானவை அல்ல என்று அவர்கள் நினைக்கின்றனர் என்றும் புரோட்டஸ்டன்ட்கள் கருதுகின்றனர். இத்தகைய சமய நம்பிக்கைகள் சார்ந்த பூசல்கள் 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் மிக வன்முறையானதாக மாறியதில் கத்தோலிக்கர்களும் புரோட்டஸ்டன்ட்களும் பல்லாயிரக்கணக்கில் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்தனர். 1572ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் நாளன்று நற்காரியங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரெஞ்சு கத்தோலிக்கர்கள் மனித குலத்தின் மீது கடவுள் கொண்டிருந்த அன்பை சுட்டிக்காட்டிய பிரெஞ்சு புரோட்டஸ்டன்ட்கள் சமூகத்தினரை தாக்கினர். புனித பார்த்தலோமியு நாள் படுகொலை என்று அழைக்கப்பட்ட அந்த தாக்குதலில் 24 மணி நேரத்திற்குள் 5000 10,000 புரோட்டஸ்டன்ட்கள் கொல்லப்பட்டனர். ரோமில் இருந்த போப்பாண்டவர்கள் இச்செய்தியை பிரான்சிடமிருந்து கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் அளவிலா மகிழ்ச்சி கொண்டு அத்தருணத்தை கொண்டாடுவதற்காக சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்தனர். பிறகு ஜியார்ஜியோ வாசார் என்ற இத்தாலிய ஓவியரை அழைத்து வாட்டிகன் மாளிகையின் அறைகளில் ஒன்றில் அந்த பிரெஞ்சு படுகொலையை அழிவற்ற ஒரு சுவர் ஓவியமாக தீட்டும்படி பணித்தார். இந்த அறையில் இப்பொழுது பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ரோமானிய பேரரசு தன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தின் பொழுது கொன்ற கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் பிரான்சில் அந்த 24 மணி நேரத்திற்குள் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்தனர். கடவுள் ஒருவரே. பல கடவுளரை வழிபட்ட பல பக்தர்கள் காலப்போக்கில் தங்களுடைய குறிப்பிட்ட கடவுள் மீது அதிக நாட்டம் கொண்டதால் பல்லிறைவாதத்தின் அடிப்படை உள்நோக்கில் இருந்து அவர்கள் மெல்ல மெல்ல விலகி சென்று விட்டனர். தங்களுடைய கடவுள் மட்டும்தான் ஒரே கடவுள் என்றும், அவர்தான் இப்பிரபஞ்சத்தின் உச்ச சக்தி என்றும் அவர்கள் நம்ப தொடங்கிவிட்டனர். ஆனால் அதே நேரத்தில் அக்கடவுள் தனக்கு என்று விருப்பங்களும் பாரபட்சங்களும் கொண்டவர் என்றும் அவர்கள் கருதினர். எனவே தாங்கள் அவரோடு பரிவர்த்தனைகளில் ஈடுபட முடியும் என்றும் அவர்கள் நம்பினர். இவ்விதத்தில் முளைத்தவைதான் ஓரிரு மதங்கள். ஒரே ஒரு கடவுளை கொண்டவை. அம்மதங்களை பின்பற்றுபவர்கள் தாங்கள் நோய்களிலிருந்து விடுபடவும், லாட்டரியில் பணம் வெல்லவும், போரில் வெற்றி வாகை சூடவும் பிரபஞ்சத்தின் உச்ச சக்தியிடம் இறைஞ்சுகின்றனர். நமக்கு தெரிந்த முதல் ஓரிரைவாத மதம் கிமு 350ஆம் ஆண்டு வாக்கில் எகிப்தில் தோன்றியது. அப்போது எகிப்தின் மன்னராக இருந்த பாரோ ஆகநாடன் எகிப்திய கோவிலில் இருந்த சிறு கடவுளரில் ஒன்றான அதிரின்தான் பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருந்த உச்ச சக்தி என்று பிரகடனம் செய்தார். அதிரின் வழிபாட்டை தன்னுடைய நாட்டின் மதமாக அவர் அறிவித்தார். மக்கள் பிற கடவுளரை வழிபடுவதற்கு அவர் தடை விதித்தார். ஆனால் அவருடைய மத புரட்சி தோல்வியுற்றது. அவருடைய மரணத்திற்கு பிறகு அதின் வழிபாடு கைவிடப்பட்டு பழைய கோவில் வழிபாடு மீண்டும் உயிர் பெற்றது. பல்லிறைவாதம் பிற ஓரிரைவாத மதங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றும்படி செய்து கொண்டே இருந்தது. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் அவற்றை பின்பற்றினர். எடுத்துக்காட்டாக பிரபஞ்சத்தின் உச்ச சக்தி தனக்கு என்று சொந்தமான விருப்பங்களையும் பாரபட்சங்களையும் கொண்டிருந்தது என்றும், ஆனால் அந்த சக்தி சிறிய யூத தேசத்தின் மீதும் இஸ்ரேல் என்னும் ஒரு சிறிய நிலப்பரப்பின் மீதும் தான் அதிக ஆர்வம் கொண்டிருந்தது என்றும் யூத மதம் வாதிட்டது. யூத மதத்தில் இருந்து பிற நாடுகள் கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவாக எதுவும் இருக்கவில்லை. அது ஒருபோதும் மற்றவர்களிடம் பரப்பப்படவில்லை. இந்நிலையை உள்ளூர் ஓரிரைவாதம் என்று அழைக்கலாம். கிறிஸ்தவ மதம் தோன்றிய பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. யாருக்கும் எளிதில் புரியாத ஒரு யூத உட்குழுவாகவே அம்மதம் தொடங்கியது. யூதர்கள் நீண்ட காலமாக எந்த தேவதூதனுக்காக காத்திருந்தனரோ,
நாசரேத்தின் இயேசுதான் அவர் என்று அம்மதம் யூதர்களை நம்ப வைக்க முயற்சித்தது. ஆனால் அந்த உட்குழுவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான பால் பின்வருமாறு நினைத்தார். பிரபஞ்சத்தின் உச்ச சக்தி தனக்கு என்று தனி விருப்பங்களையும் பாரபட்சங்களையும் கொண்டுள்ளது என்றால், அவர் மனித வடிவில் அவதரித்து மனித குலத்தின் முக்திக்காக சிலுவையில் அறையப்பட்டு இறக்க முன்வந்தார் என்றால், யூதர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு செய்தி இது. எனவே இந்த நற்செய்தியை, அதாவது இயேசுவை பற்றிய செய்தியை உலகம் நெடுகிலும் பரப்ப வேண்டியது அவசியமாகும். பால் அவர்களுடைய வாதங்கள் எடுபட்டன. கிறிஸ்தவம் அனைத்து மனிதர்களையும் மதம் மாற்றுவதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செய்ய தொடங்கியது. இந்த மர்மமான யூத உட்குழு சர்வ வல்லமை வாய்ந்த ரோமானிய பேரரசை தன் கைக்குள் போட்டுக்கொண்டது வரலாற்றின் ஒரு வினோதமான திருப்பமாகும். கிறிஸ்தவ மதத்தின் வெற்றி 7ஆம் நூற்றாண்டில் அரேபிய தீபகற்பத்தில் தோன்றிய இன்னொரு ஓரிரைவாத மதமான இஸ்லாமிற்கான ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. கிறிஸ்தவ மதத்தைப் போலவே இஸ்லாமும் உலகில் ஒரு மூலையில் ஒரு சிறிய மதக்குழுவாக தொடங்கியது. ஆனால் வரலாற்று ரீதியாக வியப்புக்குரிய வேகத்தில் அரேபிய பாலைவனங்களை கடந்து வெளியே வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் தொடங்கி இந்தியா வரை நீடித்த ஒரு பெரிய நிலப்பரப்பில் அது பரவியது. அன்றில் இருந்து ஓர் இறைவாதம் உலக வரலாற்றில் ஒரு மைய பங்கு வகிக்கலானது. ஓரிரைவாத மதங்களை பின்பற்றியவர்கள் பல்லிறைவாதத்தின் அடிப்படையில் அமைந்த மதங்களை பின்பற்றியவர்களை விட அதிக வெறி கொண்டவர்களாகவும் தங்கள் மதங்களை பரப்புவதில் அதிக தீவிரமானவர்களாகவும் இருந்தனர். பிற மதங்களின் இருத்தலை அங்கீகரிக்கின்ற ஒரு மதம் ஒன்று தன்னுடைய கடவுள் இப்பிரபஞ்சத்தின் உச்சசக்தி அல்ல என்று ஒப்புக்கொள்கிறது, அல்லது உச்சசக்தி கொண்ட கடவுளிடம் இருந்து பிரபஞ்ச உண்மையின் ஒரு பகுதியை மட்டுமே தன்னுடைய கடவுள் பெற்றதாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் உலகில் இருக்கும் ஒரே கடவுளிடம் இருந்து ஒட்டுமொத்த நற்செய்தியையும் தாங்கள் பெற்றுள்ளதாக பொதுவாக நம்புகின்றவர்கள் பிற மதங்களின் மதிப்பை கெடுக்கும் கட்டாயத்திற்கு உள்ளாகின்றனர். கடந்த 2000 ஆண்டுகளாக ஓர் இறைவாதிகள் தங்களுடைய மதங்களுக்காக போட்டியாக இருந்த மற்ற அனைத்து மதங்களையும் வன்முறையை பயன்படுத்தி அழித்து ஒழித்ததன் மூலம் தங்கள் மதங்களை வலிமைப்படுத்த முயற்சித்தனர். அது சிறப்பாக பலனளித்தது. கிபி 1ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இவ்வுலகில் ஓரிரைவாதிகள் யாரும் இருக்கவில்லை. கிபி 500ஆம் ஆண்டை ஒட்டி உலகின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றான ரோமானிய பேரரசு கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக வரித்துக் கொண்டது. அதன் சமய பரப்பாளர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஐரோப்பாவின் பிற பகுதிகளிலும் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பரப்புவதில் மும்முரமாக இருந்தனர். கிபி 1000ஆம் ஆண்டின் முடிவில் ஐரோப்பாவிலும் மேற்கு ஆசியாவிலும் வடக்கு ஆப்பிரிக்காவிலும் இருந்த மக்களில் பெரும்பாலானோர் ஓரிரைவாதிகளாக மாறியிருந்தனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் தொடங்கி இமயம் வரையில் அமைந்திருந்த பேரரசுகள் தாங்கள் ஒரு தனிப்பெரும் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டதாக முழங்கினர். 16ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆப்பிரிக்கா ஆசியாவின் பெரும் பகுதியில் ஓரிரைவாதம் ஆதிக்கம் செலுத்தியது. கிழக்கு ஆசியாவும் ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதிகளும் மற்றும் இதற்கு விதிவிலக்கு. பிறகு தென்னாப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஒசேனியா வரை அது பரவியது. இன்று கிழக்கு ஆசியாவுக்கு வெளியே உள்ள பெரும்பான்மை மக்கள் ஏதோ ஓர் ஓரிரைவாத மதத்தை பின்பற்றுபவர்களாகவே உள்ளனர். ஓரிரைவாதத்தை அடித்தளமாக கொண்டே உலகளாவிய அரசியல் ஒழுங்குமுறையும் நிறுவப்பட்டுள்ளது. கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் பிரபஞ்சத்தின் உச்ச சக்திக்கு என்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் பாரபட்சங்களும் இருப்பதாக ஒருவர் நம்பும் பொழுது குறிப்பிட்ட சக்திகளை மட்டுமே கொண்ட கடவுளரை வழிபடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? குடியரசுத் தலைவரின் அலுவலக கதவு உங்களுக்காக திறந்திருக்கும் பொழுது கடைநிலை அதிகாரியை யார் அணுக விரும்புவார்கள்? உச்ச கடவுளரை தவிர மற்ற அனைத்து கடவுளரின் இருத்தலையும் ஓரிரைவாதி மறுக்கிறார். அக்கடவுளை வழிபட துணிகின்ற எவர் ஒருவர் மீதும் நெருப்பையும் கொதிக்கும் எண்ணெயையும் கொட்ட அவர் தயாராக இருக்கிறார். ஆனாலும் இறையியல் கோட்பாடுகளுக்கும் வரலாற்று ரீதியான யதார்த்தங்களுக்கும் இடையே எப்பொழுதும் ஒரு இடைவெளி இருந்து வந்துள்ளது. ஓரிரைவாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது கடினமான ஒன்றாக இருப்பதாக பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். அவர்கள் இவ்வுலகை நாம் என்றும் அவர்கள் என்றும் தொடர்ந்து பிரித்துக் கொண்டே இருக்கின்றனர். தங்களுடைய அலுப்பூட்டும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பிரபஞ்சத்தின் உச்ச சக்தி வெகு தூரத்தில் இருப்பதாகவும் அந்நியமானதாக இருப்பதாகவும் அவர்கள் தொடர்ந்து கருதி வந்துள்ளனர். ஓரிரைவாத மக்கள் பிற கடவுளரை முன்வாசல் வழியாக கோலாகலமாக வெளியேற்றிவிட்டு பக்கவாட்டு ஜன்னல் வழியாக அவர்களை மீண்டும் உள்ளே அழைத்துக் கொண்டனர். எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவ மதம் புனிதர்களை உள்ளடக்கிய தன்னுடைய சொந்த கோவிலை உருவாக்கியது. அந்த புனிதர்களின் வழிபாட்டு மரபுகள் பல்லிறைவாத மத கடவுளுடைய வழிபாட்டு மரபில் இருந்து சிறிதளவே வேறுபட்டிருந்தன. ஜூபிட்டர் கடவுள் ரோமானிய பேரரசையும் கியூசிலபோட்ஸ்லி கடவுள் ஆஸ்டெக் பேரரசையும் பாதுகாத்ததைப் போலவே ஒவ்வொரு கிறிஸ்தவ பேரரசும் தன்னை ஆதரித்த புனிதர்களை கொண்டிருந்தது. அப்பேரரசு தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கும் போர்களில் வெற்றி பெறுவதற்கும் அப்புனிதர்கள் உதவினர். இங்கிலாந்தை புனித ஜார்ஜும், ஸ்காட்லாந்தை புனித ஆண்ட்ரூவும், ஹங்கேரியை புனித ஸ்டீஃபனும், பிரான்சை புனித மார்ட்டினும் பாதுகாத்தனர். பெருநகரங்கள், சிறு நகரங்கள், தொழில்கள், நோய்கள் ஆகிய ஒவ்வொன்றும் கூட தனக்கு என்று ஒரு புனிதரை கொண்டிருந்தது.
மிலான் நகரம் புனித ஆம்பரோஸை கொண்டிருந்த அதே நேரத்தில் புனித மார்க் வெனிஸ் நகரை கண்காணித்து பாதுகாத்தார். புகைக்கூண்டுகளை சுத்தப்படுத்தியவர்களை புனித புளோரியன் பாதுகாத்தார். மன அழுத்தத்திற்கு உட்பட்டிருந்த வரி வசூலிப்பாளர்களுக்கு புனித மாத்யூ ஓர் உதவிக்கரம் நீட்டினார். நீங்கள் தலைவலியால் துன்புற்றுக் கொண்டிருந்தால் புனித அகஸ்தியத்தை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் பல்வலியால் துன்புற்றுக் கொண்டிருந்தால் புனித அப்போலோனியா உங்களுக்கு அதிக உதவியாக இருப்பார். கிறிஸ்தவ புனிதர்கள் பல்லிறைவாத கடவுளரை வெறுமனே ஒத்திருக்கவில்லை. உண்மையில் அவர்கள் மாறுவேடம் தரித்து வந்திருந்த அதே கடவுளர்தான். எடுத்துக்காட்டாக, அயர்லாந்தில் கிறிஸ்தவ மதம் வருவதற்கு முன்பாக அதன் கெல்ட் மக்களின் முக்கிய கடவுளாக இருந்தவர் பிரிஜிட். அயர்லாந்து கிறிஸ்தவமயமாக ஆக்கப்பட்ட பொழுது பிரிஜிட்டும் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் புனித பிரிஜிட்டாக ஆனார். கத்தோலிக்க அயர்லாந்தில் இன்றளவும் மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு புனிதர் அவர். நல்லவற்றுக்கும் தீயவற்றுக்கும் இடையேயான போராட்டம். பல்லிறைவாதம் வெறுமனே ஓரிரைவாத மதங்களை மட்டும் தோற்றுவிக்கவில்லை, மாறாக இருமைவாத மதங்களையும் தோற்றுவித்தது. நல்லவை என்றும் தீயவை என்றும் இரண்டு எதிர் சக்திகள் இருக்கின்றன என்ற யோசனையை இருமைவாத மதங்கள் ஆதரிக்கின்றன. ஓரிரைவாதத்தை போல் அன்றி இருமைவாதத்தின் அடிப்படை நம்பிக்கை இவ்வாறு அமைந்துள்ளது. தீவினை என்பது ஒரு சுதந்திரமான சக்தியாகும். அது நல்ல கடவுளால் படைக்கப்பட்ட ஒன்றும் அல்ல, அக்கடவுளுக்கு கீழானதும் அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இவ்விரு ஆற்றல்களுக்கும் இடையேயான ஒரு போர்க்களம் என்றும், உலகில் நிகழ்கின்ற அனைத்துமே அப்போராட்டத்தின் ஒரு பகுதிதான் என்றும் இருமைவாதம் விளக்குகிறது. இருமைவாதம் ஒரு வசீகரமான உலக பார்வையாகும். ஏனெனில் தீவினை என்ற பிரபலமான பிரச்சனைக்கு ஒரு சிறிய மற்றும் எளிய விடை அதனிடம் இருக்கிறது. தீவினை பிரச்சனை மனித சிந்தனையின் பிரிக்கப்பட முடியாத ஓர் அடிப்படை அம்சமாக விளங்கி வந்துள்ளது. உலகில் தீவினை ஏன் இருக்கிறது? துன்பம் ஏன் இருக்கிறது? நல்லவர்களுக்கு ஏன் மோசமான விஷயங்கள் நிகழ்கின்றன என்று மக்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கின்றனர். எல்லாம் அறிந்த சர்வ வல்லமை வாய்ந்த கச்சிதமான நல்ல கடவுளர் ஒருவர் எப்படி இவ்வுலகில் இவ்வளவு துன்பத்தை அனுமதிக்கிறார் என்பதை விளக்குவதற்கு ஓர் இறைவாதிகள் தங்களுடைய மூளையை கசக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மனிதர்கள் தங்களுக்கு பிடித்ததை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க அவர்களை அனுமதிப்பதற்கான கடவுளின் வழி இது என்று ஒரு பிரபலமான விளக்கம் எடுத்துரைக்கிறது. தீவினை என்ற ஒன்று இல்லை என்றால் நல்லவற்றுக்கும் தீயவற்றுக்கும் இடையே மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. எனவே தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் என்ற பேச்சுக்கு இங்கு இடமில்லாமல் போய்விடும். ஆனால் உள் உணர்வு ரீதியானதாக இல்லாத அந்த விடை உடனடியாக ஏராளமான புதிய கேள்விகளை தோற்றுவிக்கிறது. தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் தீயவற்றை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களை அனுமதிக்கிறது. பலர் தீயவற்றைத்தான் தேர்ந்தெடுக்கின்றனர் என்பதால் அந்த தேர்ந்தெடுப்பு அதற்கான தெய்வீக தண்டனையையும் உடனளித்து வரும் என்றும் ஓரிரைவாதம் கூறுகிறது. தீயவற்றை தேர்ந்தெடுப்பதற்கு ஒருவன் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்துவான் என்றும், அதன் விளைவாக அவன் தண்டிக்கப்படுவான் என்றும், தன்னுடைய செயல்களுக்கு நரகத்தின் நிரந்தரமான சித்திரவதையை அவன் அனுபவிப்பான் என்றும் முன்கூட்டியே கடவுள் அறிந்திருந்தால் கடவுள் ஏன் அவனை படைத்தார்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு இறைவியலாளர்கள் எண்ணற்ற நூல்களை எழுதியுள்ளனர். அவ்விடைகள் சிலருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியானவையாக இருக்கின்றன, சிலர் அவற்றை ஏற்றுக்கொள்வதே இல்லை. தீவினை என்னும் பிரச்சனையை கையாளுவதற்கு ஓரிரைவாதிகள் கடுமையாக திணறிக் கொண்டிருக்கின்றனர் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மையாகும். ஆனால் தீவினையை விளக்குவது இருமைவாதிகளுக்கு எளிமையானதாக இருக்கிறது. நல்லவர்களுக்கும் மோசமான விஷயங்கள் நிகழ்வதற்கு காரணம் இவ்வுலகம் ஒரு நல்ல கடவுளால் முழுக்க முழுக்க தனியாக ஆளப்படுவது இல்லை என்பதுதான். சுதந்திரமான தீய சக்தி ஒன்று இவ்வுலகில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தீய சக்தி மோசமான விஷயங்களை செய்கிறது. அதே நேரம் இருமைவாதம் சில குறைபாடுகளை கொண்டதாகவும் இருக்கிறது. தீவினை என்னும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒழுங்கு என்னும் பிரச்சனை அதை ஊக்கமிழக்க செய்கிறது. இவ்வுலகம் தனி ஒரு கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அது ஏன் மிகுந்த ஒழுங்கு கொண்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அங்கு எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரியான விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன. ஆனால் உலகை தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நல்லவையும் தீயவையும் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டால் இந்த பிரபஞ்ச போருக்கான விதிமுறைகளை யார் அமல்படுத்துகிறார்கள்? இரண்டு எதிரெதிர் நிலைகளால் ஒன்றோடு ஒன்று சண்டையிட முடியும். ஆனால் அவை இரண்டும் இயற்பியலின் ஒரே விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து ஏவப்படுகின்ற ஓர் ஏவுகணையால் இந்தியாவில் அதன் இலக்குகளை தாக்க முடியும். ஏனெனில் இரண்டு நாடுகளிலும் புவியீர்ப்பு சக்தி ஒரே மாதிரிதான் வேலை செய்கிறது. நல்லவையும் தீயவையும் சண்டையிடும் பொழுது அவை எந்த பொதுவான விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கின்றன? யார் அந்த விதிகளை தீர்ப்பானையிட்டது? எனவே ஓர் இறைவாதம் ஒழுங்கிற்கு விளக்கம் அளிக்கிறது. ஆனால் தீவினையை அதனால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. இருமைவாதம் தீவினைகளை விளக்குகிறது, ஆனால் ஒழுங்கு அதை குழப்புகிறது. இப்புதிருக்கு தீர்வு காண்பதற்கு ஓர் அறிவார்ந்த வழி இருக்கிறது.
சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு கடவுள் தனி ஒருவராகவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தார். ஆனால் அவர் தீயவர் என்று வாதிடுவதுதான் அது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு வரலாற்றில் யாருக்கும் துணிச்சல் இருந்தது இல்லை. இருமைவாத மதங்கள் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தலை தொங்கி வளர்ந்தன. கிமு 1500க்கும் கிமு 1000க்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சொராஸ்டர் என்ற ஒரு தீர்க்கதரிசி மத்திய ஆசியாவில் எங்கோ மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய சமய நம்பிக்கையானது தலைமுறை தலைமுறையாக பரவி வந்து இறுதியில் மிக முக்கியமான இருமைவாத மதங்களில் ஒன்றான சொராஸ்டரிய மதமாக உருவெடுத்தது. உலகம் என்பது ஒரு நல்ல கடவுளான அஹிலா மாஸ்டாவுக்கும் ஒரு தீய கடவுளான ஆங்கரா மயுனுவுக்கும் இடையேயான ஒரு பிரபஞ்ச போர் என்பது சொராஸ்திரியர்களின் கண்ணோட்டமாக இருந்தது. இந்த போரில் நல்ல கடவுள்களுக்கு மனிதர்கள் உதவ வேண்டியிருந்தது. பாரசீகத்தில் அக்கென்மெனிட் பேரரசின் ஆட்சியின் பொழுது சொராஸ்திரிய மதம் ஒரு முக்கியமான மதமாக திகழ்ந்தது. பின்னர் அது சஸ்டானிஸ் பேரரசின் அரசு மதமாக மாறியது. அதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கிலும் மத்திய ஆசியாவிலும் புதிதாக முளைத்த மதங்கள் மீது அது ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கூடவே ஞான கோட்பாட்டுவாதம், மானிகியவாதம் போன்ற எண்ணற்ற பிற இருமைவாத மதங்கள் உருவாகவும் அது ஒரு உத்வேகமாக அமைந்தது. கிபி 3ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகளின் பொழுது மானிகியவாதம் சீனாவில் இருந்து வடக்கு ஆப்பிரிக்காவுக்கு பரவியது. ஒரு காலகட்டத்தில் ரோமானிய பேரரசில் ஆதிக்கம் செலுத்தி வந்த கிறிஸ்தவ மதத்தின் இடத்தை அது பிடித்து கொண்டு விடும் போல தோன்றியது. ஆனால் மானிகிய மக்கள் கிறிஸ்தவர்களிடம் தோற்றுவிட்டனர். சொராஸ்டரிய சசானி பேரரசை ஓரிடைவாதிகளான இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டனர். இதன் விளைவாக இருமைவாத அலை ஓய்ந்தது. இன்று இந்தியாவிலும் மத்திய கிழக்கிலும் மட்டும் ஒரு சில இருமைவாத சமூகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் ஓரிடைவாதத்தின் எழுச்சி இருமைவாதத்தை முற்றிலுமாக அழித்துவிடவில்லை. யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய ஓரிரைவாத மதங்கள் எண்ணற்ற இருமைவாத நம்பிக்கைகளையும் வழக்கங்களையும் உட்கிரகித்துக் கொண்டன. ஓரிரைவாதம் என்று நாம் அழைக்கின்ற மிக அடிப்படையான யோசனைகள் உண்மையில் இருமைவாத இயல்பையும் போக்கையும் கொண்டவையே. எண்ணற்ற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யூதர்களும் சக்தி வாய்ந்த தீய ஆற்றல் ஒன்று இருப்பதாக நம்புகின்றனர். கிறிஸ்தவர்கள் அதை சாத்தான் என்று அழைக்கின்றனர். அந்த தீய ஆற்றலால் தனித்து இயங்க முடியும். நல்ல கடவுளுக்கு எதிராக சண்டையிட முடியும். கடவுளின் அனுமதி இல்லாமல் பெரும் அழிவை ஏற்படுத்த முடியும். ஓரிரைவாதியால் எப்படி இப்படிப்பட்ட இருமைவாத நம்பிக்கையை கடைபிடிக்க முடியும்? இத்தகைய ஒரு நம்பிக்கை பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எங்கும் காணப்படவில்லை என்பது வேறு விஷயம். அறிவு ரீதியாக பார்க்கும் பொழுது அது சாத்தியமில்லை. ஒன்று, எல்லாம் வல்ல சக்தி வாய்ந்த ஓர் ஒற்றை கடவுளை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லது ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரான சர்வ வல்லமை பெற்றிராத இரண்டு சக்திகள் இருப்பதாக நீங்கள் நம்ப வேண்டும். ஆனாலும் முரண்பட்ட விஷயங்களை நம்புவதற்கான ஒரு அற்புதமான திறன் மனிதர்களுக்கு இருக்கிறது. சமயப்பற்று கொண்ட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யூதர்களும் ஒரே நேரத்தில் எல்லாம் வல்ல ஓர் இறைவன் இருப்பதாகவும் ஒரு சுதந்திரமான சாத்தான் இருப்பதாகவும் நம்புவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் நல்ல கடவுளுக்கு நம்முடைய உதவியும் தேவைப்படுகிறது என்று கற்பனை செய்யும் அளவுக்கு அவர்கள் போயுள்ளனர். இதன் விளைவாக உருவானவிதான் ஜிஹாத் மற்றும் சிலுவை போர்கள். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையேயான ஒரு திட்டவட்டமான வேறுபாடும் பருப்பொருளுக்கும் ஆவிக்கும் இடையேயான ஒரு திட்டவட்டமான வேறுபாடும் இன்னொரு முக்கியமான இருமைவாத கோட்பாடு ஆகும். இது குறிப்பாக ஞான கோட்பாட்டுவாதம், மானிகியவாதம் ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளது. இம்மதங்களை பின்பற்றுபவர்கள் ஆவியையும் ஆன்மாவையும் நல்ல கடவுள் படைத்ததாகவும் உடலையும் பருப்பொருளையும் தீய கடவுள் படைத்ததாகவும் நம்புகின்றனர். இந்த கண்ணோட்டத்தின்படி மனிதன் என்பவன் நல்ல ஆன்மாவுக்கும் தீய உடலுக்கும் இடையேயான ஒரு போர்க்களமாக செயல்படுகிறான். ஓரிரைவாத கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இது அபத்தமானதாக தெரியும். உடலையும் ஆன்மாவையும் அல்லது பருப்பொருளையும் ஆவியையும் தேவையின்றி ஏன் இப்படி வேறுபடுத்தி பார்க்க வேண்டும்? உடலும் பருப்பொருளும் தீயவை என்று ஏன் வாதிட வேண்டும்? எல்லாமே அதே நல்ல கடவுளால் படைக்கப்பட்டவைதானே. ஆனால் இருமைவாத விஷயங்களை ஓரிரைவாதிகளால் கைவிட முடியவில்லை. ஏனெனில் தீவினை என்ற பிரச்சனையை கையாளுவதற்கு அவை அவர்களுக்கு உதவின. இத்தகைய முரண்பாடுகள் இறுதியில் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சிந்தனைகளில் ஒரு மைய அம்சமாக மாறின. சொர்க்கம் நல்ல கடவுள் இருக்கும் இடம் என்றும் நரகம் தீய கடவுள் இருக்கும் இடம் என்றும் ஆகியவற்றின் மீதான நம்பிக்கை கூட இருமைவாத இயல்பில் இருந்தே தோன்றியது. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இந்த நம்பிக்கை எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவருடைய உடல் இறந்த பிறகு அவருடைய ஆன்மா தொடர்ந்து வாழ்வதாகவும் அதில் எங்கும் குறிப்பிடப்படவும் இல்லை. உண்மையில் ஓரிரைவாதமானது ஓரிரைவாத, இருமைவாத, பல்லிரைவாத மற்றும் ஆண்மைவாத சீதனங்களை விட்டுவிட்டு சென்றுள்ளது.
இவை அனைத்தும் ஒரே ஒரு தெய்வீக கொடையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சராசரி கிறிஸ்தவர் ஓரிரைவாத கடவுள் இருப்பதாக நம்புகிறார். அதே நேரம் இருமைவாத சாத்தானும் பல்லிறைவாத புனிதர்களும் ஆன்மவாத பேய்களும் இருப்பதாகவும் அவர் நம்புகிறார். பல்வேறுபட்ட மற்றும் முரண்பட்ட யோசனைகள் மக்கள் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்வதையும் பல்வேறு கலாச்சாரங்களின் சடங்குகளையும் வழக்கங்களையும் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதையும் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களின் சங்கமம் என்று மத அறிஞர்கள் அழைக்கின்றனர். இச்சங்கமம் உலகின் தனிப்பெரும் மதமாக இருக்கக்கூடும். இயற்கை விதி. நாம் இதுவரை விவாதித்து வந்துள்ள அனைத்து மதங்களுக்கும் இடையே ஒரு முக்கியமான பண்பு நலன்கிறது. அந்த மதங்கள் அனைத்தும் கடவுளரிடமும் புலன்கடந்த பிற விஷயங்களிலும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றன. முக்கியமாக ஓரிரைவாத மதங்களையும் பல்லிறைவாத மதங்களையும் பற்றி மட்டுமே அறிந்து உள்ள மேற்கத்தியர்களுக்கு இது வெளிப்படையாக தெரிகிறது. உண்மையில் உலகின் மத வரலாறு என்பது கடவுளரை பற்றிய வரலாறு அல்ல. கிமு 1000 ஆண்டு வாக்கில் முற்றிலும் புதிய ஒரு வகையைச் சேர்ந்த மதங்கள் ஆப்பிரிக்கா, ஆசியா நெடுகிலும் பரவத் தொடங்கின. இந்தியாவில் தோன்றிய சமண மதமும் புத்த மதமும், சீனாவில் தோன்றிய தாவோயிசமும் கன்பூசியமும், மத்திய தரைக்கடல் பகுதியில் தோன்றிய உறுதிப்பாட்டுவாதம், ஏளிதவாதம், எபியூக்கியரிதவாதம் ஆகிய தத்துவ கோட்பாடுகளும் கடவுளரை கண்டுகொள்வது இல்லை. உலகை ஆட்டுவித்து இயங்கிக் கொண்டிருக்கிற புலன்கடந்த ஒழுங்குமுறை என்பது இயற்கை விதிகளின் விளைவே அன்றி தெய்வீக விருப்பு வெறுப்புகளின் விளைவு அல்ல என்று மேற்குறிப்பிடப்பட்ட மதங்களும் தத்துவங்களும் முழங்கின. இந்த இயற்கை விதி சில மதங்கள் கடவுளரின் இருத்தலை ஏற்றுக்கொண்டாலும் மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் போலவே கடவுளரும் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டவர்கள் என்றும், யானைகளுக்கும் முள்ளம்பன்றிகளுக்கும் சூழல் மண்டலத்தில் எப்படி தனித்தனி வாழ்விடங்கள் உள்ளனவோ அதே போல கடவுளருக்கு என்றும் தனியாக ஓரிடம் இருந்ததாகவும் அவர்கள் கருதினர். யானைகளால் எப்படி இயற்கை விதிகளை மாற்ற முடியாதோ அதே போல கடவுளராலும் அவற்றை மாற்ற முடியாது என்பது அவர்களுடைய கண்ணோட்டமாக இருந்தது. பண்டைய இயற்கை விதி மதங்களில் மிக முக்கியமானதாக புத்த மதம் இதற்கான ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அதனால்தான் அது இன்று வரை ஒரு முக்கியமான மதமாக இருந்து வருகிறது. புத்த மதத்தின் மைய அம்சமாக திகழ்பவர் கௌதமர் என்ற ஒரு மனிதரை அன்றி ஒரு கடவுள் அல்ல. கிமு 500ஆம் ஆண்டை ஒட்டி ஒரு சிறிய இமயத்து பேரரசின் வாரிசாக கௌதமர் பிறந்தார் என்று புத்த மத பாரம்பரியம் கூறுகிறது. சிறு வயதிலேயே தன்னை சுற்றி எல்லா இடங்களிலும் அவர் துன்பத்தையே பார்த்தார். அது அவரை பெரிதும் பாதித்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் ஆகிய அனைவரும் போர்கள் மற்றும் தொற்று நோய்களால் மட்டுமல்லாமல் கவலை, விரக்தி, மன நிறைவின்மை ஆகியவற்றாலும் கடுமையாக துன்புற்றதை அவர் கண்டார். துன்பம் என்பது மனித நிலையின் பிரிக்கப்பட முடியாத ஒரு பகுதி என்பது போல இருந்தது. மக்கள் அனைவரும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் தேடி ஓடுகின்றனர். அறிவையும் உடைமைகளையும் கைவசப்படுத்துகின்றனர். மகன்களையும் மகள்களையும் ஈன்றெடுக்கின்றனர். வீடுகளையும் அரண்மனைகளையும் கட்டுகின்றனர். அவர்கள் எதை சாதித்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு மனநிறைவு ஏற்படுவதே இல்லை. ஏழ்மையில் வாழுகின்றவர்கள் செல்வத்தை பற்றி கனவு காணுகின்றனர். 1 கோடி ரூபாய் வைத்திருப்பவர்கள் 10 கோடி வேண்டும் என்று விரும்புகின்றனர். 10 கோடி வைத்திருப்பவர்கள் 100 கோடி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். பணக்காரர்களும் பிரபலமானவர்களும் கூட அரிதாகவே மனநிறைவு கொள்ளுகின்றனர். முதுமையோ, நோயோ அல்லது மரணமோ அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டும் வரை கவலைகளும் குழப்பங்களும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கின்றன. ஒருவர் கைவசப்படுத்தி வைத்திருக்கின்ற அனைத்தும் புகையைப் போல மாயமாய் மறைந்து விடுகின்றன. வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்ற போட்டியாகும். ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது? கௌதமர் தன்னுடைய 29வது வயதில் தன்னுடைய குடும்பத்தினரையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் தன் அரண்மனையை விட்டுவிட்டு வெளியேறினார். துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியை தேடி வட இந்தியா நெடுகிலும் அவர் ஒரு நாடோடியைப் போல பயணித்தார். அவர் பல ஆசிரமங்களுக்கு சென்று அங்கிருந்த சாமியார்களின் போதனைகளை செவிமடுத்தார். ஆனால் எதுவும் முழுமையாக அவரை விடுவிக்கவில்லை. சிறிதளவு அதிருப்தி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. முழுமையான முக்திக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கும் வரை துன்பம் குறித்து தனி ஒருவனாக ஆய்வு செய்வது என்று அவர் உறுதி கொண்டார். மனிதனின் துயரத்திற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் 6 ஆண்டுகளை அவர் தியானத்திலேயே கழித்தார். இறுதியில் துரதிர்ஷ்டமோ, சமுதாய அநீதியோ அல்லது தெய்வீக விருப்பு வெறுப்புகளோ துன்பத்திற்கான காரணம் அல்ல. மாறாக ஒருவருடைய சொந்த மனப்போக்குத்தான் துன்பத்தை தூற்றுகிறது என்ற உணர்தலை அவர் பெற்றார். மனம் எதை அனுபவித்தாலும் சரி, வழக்கமாக ஆசைப்படுவதன் மூலம் அது எதிர்வினையாற்றுகிறது. அந்த ஆசை எப்பொழுதும் அதிருப்தியை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்ற உள்நோக்கு அவருக்கு கிடைத்தது. மனம் மோசமான ஒன்றை அனுபவிக்கும் பொழுது
அதனால் ஏற்படும் எரிச்சலிலிருந்து விடுபட அது ஆசைப்படுகிறது. இனிமையான ஏதோ ஒன்றை அது அனுபவிக்கும் பொழுது அந்த இனிமை நீடிக்க வேண்டும் என்று அதிகரிக்க வேண்டும் என்றும் அது ஆசைப்படுகிறது. எனவே மனம் எப்பொழுதும் நிறைவின்றியும் பதற்றமாகவும் இருக்கிறது. வலி போன்ற இனிமையற்ற விஷயங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது துல்லியமாக இதுதான் நிகழ்கிறது. வலி நீடிக்கும் வரை நாம் தொடர்ந்து திருப்தியற்றே இருக்கிறோம். அந்த வலியை தவிர்ப்பதற்கு நம்மால் செய்ய முடிகின்ற எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். ஆனால் நாம் இனிமையான விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒருபொழுதும் நிறைவு ஏற்படுவது இல்லை. அந்த இனிமை மறைந்துவிடக்கூடும் என்று நாம் பயப்படுகிறோம். அல்லது அந்த இனிமை அதிகரிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். தங்களுக்கு ஒரு காதல் துணியை தேடி கண்டுபிடிப்பது குறித்து மக்கள் பல ஆண்டுகளாக கனவு காணுகின்றனர். ஆனால் அந்த துணை அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் அரிதாகவே மனநிறைவு கொள்ளுகின்றனர். தங்கள் துணைவர்கள் என்றேனும் தங்களை விட்டுவிட்டு போய்விடக்கூடும் என்று சிலர் கவலைப்படுகின்றனர். மற்றவர்கள் தாங்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருந்தால் தங்களுக்கு கிடைத்திருக்கும் துணையை விட அதிக சிறப்பான ஒரு நபர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடும் என்றும் பின்னர் வருத்தம் கொள்ளுகின்றனர். இந்த இரண்டு விதமாகவும் உணர்கின்ற நபர்களை நாம் எல்லோருமே அறிவோம். சக்தி வாய்ந்த கடவுளரால் நமக்கு மழையை அனுப்பி வைக்க முடியும். சமூக அமைப்புகளால் நமக்கு நியாயத்தையும் உடல்நல பராமரிப்பையும் வழங்க முடியும். அதிர்ஷ்டவசமான எதிர்பாராத நிகழ்வுகளால் நம்மை கோடீஸ்வரர்களாக மாற்ற முடியும். ஆனால் அவற்றில் எது ஒன்றாலும் நம்முடைய அடிப்படை மனப்போக்கை மாற்ற முடியாது. எனவே மாபெரும் அரசர்கள் கூட தொடர்ந்து துயரத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் தப்பி ஓடிக்கொண்டும் அதிக இன்பமான விஷயங்களை துரத்தி கொண்டும் எப்பொழுதுமே கவலையில் வாழ வேண்டும் என்றும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நச்சு சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி இருந்ததை கௌதமர் கண்டுபிடித்தார். மனம் ஏதேனும் இனிமையான அல்லது இனிமையற்ற விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது அவ்விஷயத்தை உள்ளது உள்ளபடியே அது புரிந்து கொண்டால் பிறகு அங்கு எந்த துயரமும் இல்லை. நீங்கள் வருத்தம் கொண்டிருக்கும் பொழுது அந்த வருத்தம் ஓடிவிட வேண்டும் என்று ஆசைப்படாமல் நீங்கள் அந்த வருத்தத்தை அனுபவித்தால் நீங்கள் தொடர்ந்து அந்த வருத்தத்தை உணர்வீர்கள். ஆனால் அதனால் துன்புற மாட்டீர்கள். உண்மையில் வருத்தத்திலும் ஒரு செழுமை இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும் என்றும் அது தீவிரமடைய வேண்டும் என்றும் ஆசைப்படாமல் வெறுமனே அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தால் நீங்கள் உங்கள் மனநிம்மதியை இழக்காமல் தொடர்ந்து மகிழ்ச்சியாகவே உணர்வீர்கள். எது குறித்தும் ஆசைப்படாமல் விஷயங்களை உள்ளது உள்ளபடியே ஏற்றுக்கொள்வதற்கு மனத்தை எவ்வாறு பழக்கப்படுத்துவது? வருத்தத்தை வருத்தமாகவும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாகவும் வலியை வலியாகவும் மட்டுமே பார்க்காத எப்படி பயிற்றுவிப்பது? எதற்கும் ஆசைப்படாமல் யதார்த்தத்தை உள்ளது உள்ளபடியே அனுபவிப்பதற்கு மனத்தை பயிற்றுவிப்பதற்கு கௌதமர் பல தியான உத்திகளை உருவாக்கினார். இப்போது நான் எதை அனுபவித்துக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்ற கேள்வியின் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இப்போது என் மனம் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியின் மீது உங்கள் கவனம் முழுவதையும் ஒன்று குவிப்பதற்கு அந்த உத்திகள் உங்கள் மனத்திற்கு பயிற்சி அளிக்கின்றன. இந்த மனநிலையை அடைவது கடினமான வேலைதான் என்றாலும் அது சாத்தியம்தான். அறநெறி சார்ந்த சில விதிமுறைகளின் அடிப்படையில் கௌதமர் அந்த தியான உத்திகளை உருவாக்கினார். யதார்த்தத்தை அப்படியே அனுபவிப்பதை மக்களுக்கு சுலபமானதாக ஆக்கி கொடுப்பதற்கும் ஆசைகளிலும் கற்பனைகளிலும் சிக்கிக் கொள்வதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர் அவ்வாறு செய்தார். கொலை, தகாத பால் உறவு, கொள்ளை போன்றவற்றில் ஈடுபடுவதை தவிர்க்கும்படி அவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். அச்செயல்கள் அதிகாரம், பாலியல் இன்பம், செல்வம் ஆகியவை குறித்த ஆசை என்னும் நெருப்பை தூண்டிவிடும் என்பதே அதற்கு காரணம். ஆசை நெருப்பு முற்றிலுமாக அணைக்கப்பட்டு விடும் பொழுது அங்கு நிறைவும் அமைதியும் குடியேறுகின்றன. இது முக்தி நிலை என்று அழைக்கப்படுகிறது. நெருப்பை அணைத்தல் என்பது இதன் துல்லியமான பொருள். முக்தி நிலையை அடைந்துள்ளவர்கள் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபட்டுள்ளனர். யதார்த்தத்தை மிகுந்த தெளிவோடும் வீணான கற்பனைகளோ அல்லது மாயைகளோ இன்றியும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் எப்போதேனும் வேதனையையும் இனிமையின்மையையும் அனுபவிக்கக்கூடும் என்றாலும் அத்தகைய அனுபவங்கள் அவர்களுக்கு துயரத்தை விளைவிப்பது இல்லை. ஆசைப்படாத ஒருவனால் துன்பத்திற்கு ஆளாக முடியாது. கௌதமர் தானாகவே அனைத்து துன்பங்களில் இருந்தும் முழுமையாக விடுபட்டு முக்தி அடைந்ததாக புத்த மத பாரம்பரியம் கூறுகிறது. அவர் முக்தியடைந்த நாளில் இருந்து புத்தர் என்று அழைக்கப்படலானார். ஞானோதயம் பெற்ற ஒருவர் என்பது அதன் பொருள். எல்லோரையும் துன்பத்தில் இருந்து விடுவிப்பதற்காக தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அவர்களுக்கு விளக்குவதில் அவர் தன் எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். அவர் தன்னுடைய போதனைகளை ஒரே ஒரு விதியில் தொகுத்துரைத்தார். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையில் இருந்து முழுமையாக விடுபடுவதுதான் துன்பத்தில் இருந்து முழுமையாக விடுபடுவதற்கான ஒரே வழி. ஆசையில் இருந்து முழுமையாக விடுபடுவதற்கான ஒரே வழி யதார்த்தத்தை உள்ளது உள்ளபடியே அனுபவிக்க மனத்தை பயிற்றுவிப்பதுதான். தர்மம் அல்லது தம்மம் என்று அழைக்கப்படுகின்ற இவ்விதியை
ஓர் உலகளாவிய இயற்கை விதியாக புத்த மதத்தினர் பார்க்கின்றனர். நவீன இயற்பியலில் E=mc2 என்பது எப்படி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உண்மையோ, அதுபோல ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உண்மையானதாக இருக்கிறது. இவ்விதியில் நம்பிக்கை கொண்டு இதை தங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கான அச்சாணியாக ஆக்கிக் கொண்டுள்ள மக்கள் அனைவரும் புத்த மதத்தினர் ஆவர். கடவுள் நம்பிக்கை அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமானது அல்ல. கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னிடமிருந்து எதை விரும்புகிறார் என்பதுதான் ஓரிரைவாத மக்களின் முதல் கொள்கையாகும். ஆனால் புத்த மதத்தின் முதல் கொள்கை துன்பம் என்ற ஒன்று இருக்கிறது, அதில் இருந்து நான் எப்படி விடுபடுவது என்பதுதான். புத்த மதம் கடவுளரின் இருத்தலை மறுப்பது இல்லை. கடவுளர் என்போர் மலையையும் வெற்றிகளையும் கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என்றும், ஆனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற விதியின் மீது அவர்களால் எந்த தாக்கமும் ஏற்படுத்த முடியாது என்றும் புத்த மதம் கூறுகிறது. ஒரு மனிதனின் மனம் அனைத்து ஆசைகளில் இருந்தும் முற்றிலுமாக விடுபட்டு இருந்தால் எந்த கடவுளாலும் அவனை துயரம் கொள்ள செய்ய முடியாது. ஆனால் ஒருவனுடைய மனத்தில் ஆசை துளிர்த்து விட்டால் பிரபஞ்சத்தில் இருந்து அனைத்து கடவுளரும் ஒன்று சேர்ந்தாலும் துன்பத்தில் இருந்து அவனை அவர்களால் காப்பாற்ற முடியாது. ஓர் இறைவாத மதங்களைப் போலவே புத்த மதம் போன்ற நவீன காலகட்டத்திற்கு முந்தைய இயற்கை விதி மதங்கள் கடவுள் கோட்பாட்டை வழிபாட்டை உண்மையில் ஒருபொழுதும் கைவிடவில்லை. பொருளாதார செழிப்பு, அரசியல் அதிகாரம் போன்றவற்றை அடைவதை பற்றி எண்ணாமல் துன்பத்தில் இருந்து முழுமையாக விடுபடுவது மட்டும்தான் உச்சக்கட்ட இலக்காக இருக்க வேண்டும் என்று புத்த மதம் தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தியது. ஆனால் புத்த மதத்தினரில் 99% நபர்கள் முக்தியடையவில்லை. எதிர்காலத்தில் எப்போதேனும் தங்களால் முக்தியடைய முடியும் என்று அவர்கள் நம்பினாலும் பௌதீக பொருட்களை அடைவதற்கான தேடலில்தான் அவர்கள் தங்களுடைய நிகழ்கால வாழ்வின் பெரும் பகுதியை அர்ப்பணித்தனர். எனவே அவர்கள் பல்வேறு கடவுளரை தொடர்ந்து வழிபட்டனர். எடுத்துக்காட்டாக இந்தியாவில் இந்து மத கடவுளரையும், திபெத்தில் பான் மத கடவுளரையும், ஜப்பானில் சிண்டோ மத கடவுளரையும் அவர்கள் வழிபட்டனர். மேலும் காலம் செல்ல செல்ல புத்த மதத்தின் பல்வேறு உட்பிரிவுகள் புத்தர்களையும் போதி சத்துவர்களையும் உள்ளடக்கிய கடவுளர் குழு ஒன்றையும் உருவாக்கின. இவர்கள் மனிதர்கள் மற்றும் மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள் ஆவர். துன்பத்தில் இருந்து முழுமையாக முக்தியடைவதற்கான திறன் அவர்களுக்கு உண்டு. ஆனால் துயர சுழற்சிகள் இன்னும் உழன்று கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் அதிலிருந்து விடுபட அவர்களுக்கு உதவுவதற்காக தங்களுடைய முக்தியை விட்டுக் கொடுக்கின்றவர்கள் இவர்கள். கடவுளரை வழிபடுவதற்கு பதிலாக புத்த மதத்தினர் பலர் ஞானோதயம் பெற்ற இவர்களை வழிபடத் தொடங்கினர். அதோடு முக்தியடைவதற்கு மட்டுமல்லாமல் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கையாளுவதற்கும் மக்கள் அவர்களிடம் உதவி கேட்டனர். எனவே மழையை கொண்டு வருவதிலும், கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்துவதிலும், போர்களை வென்றெடுப்பதிலும் கூட தங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிற பல புத்தர்களையும் போதி சத்துவர்களையும் கிழக்கு ஆசியா நெடுகிலும் நம்மால் காண முடிகிறது. அவர்கள் அதற்கு கைமாறாக பிரார்த்தனைகள், வண்ண மலர்கள், நறுமண ஊதுவத்திகள், அரிசி, இனிப்புகள் போன்றவற்றை பெற்றுக் கொள்கின்றனர். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பரவியுள்ள பகுதிகள். இஸ்லாம் கிபி 1000ற்கு பிறகு, கிறிஸ்தவம் கிபி 500 1500, இஸ்லாமிய பேரரசு அதன் உச்சகட்டத்தில் இருந்ததை இப்படம் விளக்குகிறது. புத்த மதத்தின் வீச்சு. புத்தர் தீவிரமாக செயல்பட்ட பகுதிகள், இன்றைய காலகட்டத்தில் புத்த மதம் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகள், கடந்த காலத்தில் புத்த மதம் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகள் ஆகியவற்றை இந்த படத்தில் காணலாம். மனித வழிபாடு கடந்த 300 ஆண்டுகள் மத சார்பின்மை தொடர்ந்து அதிகரித்த ஒரு காலகட்டமாக சித்தரிக்கப்படுகிறது. இக்காலகட்டத்தில் மதங்கள் தம்முடைய முக்கியத்துவத்தை அதிக அளவு இழந்தன. நாம் பேசிக் கொண்டிருப்பது ஓர் இறைவாத மதங்களை பற்றி என்றால் இது பெருமளவு சரியான கருத்துத்தான். ஆனால் இயற்கை விதி மதங்களை எடுத்துக்கொண்டால் நவீன யுகமானது தீவிர மதவெறியும் ஒப்பிடப்பட முடியாத மதமாற்ற முயற்சிகளும் மதத்தின் பெயரால் மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான சண்டைகளும் அடங்கிய ஒன்றாகவே அது இருந்து வந்துள்ளது. தாராளமயம், கம்யூனிசம், முதலாளித்துவம், தேசியவாதம், நாஜியிசம் போன்ற இயற்கை விதி மதங்கள் அதிக எண்ணிக்கையில் புதிதாக முளைத்தன. ஆனால் தாம் மதங்கள் என்று அழைக்கப்படுவதை அவை விரும்புவது இல்லை. மாறாக கொள்கைகள் என்று அழைக்கப்படுவதையே அவை விரும்புகின்றன. ஆனால் இது வெறும் வார்த்தை விளையாட்டுதான். ஒரு மதம் என்பது புலன் கடந்த ஓர் ஒழுங்குமுறையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட மனித விதிமுறைகளையும் விழுமியங்களையும் கொண்ட ஓர் அமைப்பு முறை என்றால், இஸ்லாமை போலவே சோவியத் நாட்டின் கம்யூனிசமும் ஒரு மதமாகவே கருதப்படும். இஸ்லாம் கம்யூனிசத்திலிருந்து வேறுபட்டுள்ளது என்பது உண்மைதான். ஏனெனில் உலகை இயக்குகின்ற புலன் கடந்த ஒழுங்குமுறையானது சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு படைப்பு கடவுளின் ஆணை என்று இஸ்லாம் கருதுகிறது. ஆனால் சோவியத் நாடு கடவுளரை நம்புவது இல்லை. புத்த மதமும் கடவுளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. ஆனாலும் அதை ஒரு மதம் என்று நாம் வகைப்படுத்துகிறோம்.
புத்த மதத்தினரைப் போலவே கம்யூனிஸ்டுகளும் மனித நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டக்கூடிய, யாராலும் மறுக்க முடியாத இயற்கை விதிகளை உள்ளடக்கிய புலன் கடந்த ஓர் ஒழுங்குமுறை இருப்பதாக நம்பினர். இயற்கை விதியை கௌதம புத்தமர் தான் கண்டுபிடித்ததாக புத்த மதத்தினர் நம்புகின்றனர். ஆனால் காரல் மார்க்ஸ், பிரெட்ரிக் எங்கல்ஸ், விளாடிமிர் லெனின் ஆகியோர்தான் இயற்கை விதியை கண்டுபிடித்தனர் என்று கம்யூனிஸ்டுகள் நம்புகின்றனர். அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒற்றுமை அதோடு நிற்கவில்லை. பிற மதங்களைப் போலவே கம்யூனிசத்திற்கும் புனித நூல்களும் தீர்க்க தரிசன நூல்களும் இருக்கின்றன. மார்க்சின் மூலதனம் என்ற நூல் அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இறுதியில் தொழிலாளர் வர்க்கம் வெற்றி பெறும் என்றும் வரலாறு விரைவாக அதோடு முடிந்துவிடும் என்றும் அது கூறியது. கம்யூனிசத்திலும் விடுமுறைகளும் விழாக்களும் இருக்கின்றன. மே மாதத்தின் முதல் நாள், அக்டோபர் புரட்சியின் நினைவு நாள் ஆகியவற்றை அவை கொண்டாடுகின்றன. மார்க்சிய பொருள் முதல்வாதத்தில் திறமை பெற்ற இறைமையல் வல்லுநர்கள் கம்யூனிசத்தில் இருந்தனர். சோவியத் இராணுவப் படையின் ஒவ்வொரு பிரிவிலும் கமிசார் என்று அழைக்கப்பட்ட மதகுரு ஒருவர் இருந்தார். வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய பக்தியை அவர் கண்காணித்தார். கம்யூனிசத்தில் தியாகிகள் இருந்தனர். புனித போர்கள் நடைபெற்றன. கம்யூனிசத்துடன் முரண்பட்ட ட்ராட்ஸ்கியிசம் போன்ற கருத்துக்களும் இடம்பெற்றிருந்தன. சோவியத் கம்யூனிசம் ஒரு வெறித்தனமான மதமாகும். அது மற்றவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு தீவிரமாக முயற்சிக்கின்ற ஒரு மதமும் கூட. மிக தீவிரமான ஒரு கம்யூனிஸ்டால் ஒரு கிறிஸ்தவராகவோ அல்லது புத்த மதத்தை சேர்ந்த ஒருவராகவோ இருக்க முடியவில்லை. மாறாக அவர் தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் சரி, மார்க்ஸ் மற்றும் லெனினின் நற்செய்திகளை அவர் பரப்ப வேண்டும் என்று அவரிடம் இருந்து எதிர்பார்க்கப்பட்டது. இந்த வகையான தர்க்க ரீதியான விளக்கங்கள் சில வாசகர்களை அசௌகரியமாக உணரச் செய்யக்கூடும். நீங்கள் அவர்களில் ஒருவர் என்றால் கம்யூனிசத்தை ஒரு மதம் என்று அழைப்பதற்கு பதிலாக அது ஒரு கொள்கை என்று நீங்கள் தாராளமாக அழைத்துக் கொள்ளலாம். அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. சமய நம்பிக்கைகளை நம்மால் இரண்டாக பிரிக்க முடியும். முதலாவது கடவுளை மையமாக கொண்ட மதங்கள். இரண்டாவது இயற்கை விதிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக கூறப்படுகின்ற கடவுளற்ற கொள்கைகள். அப்படியானால் புத்த மதம், தாவோயிசம், உறுதிப்பாட்டுத்துவம் போன்றவற்றை நாம் மதங்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக கொள்கைகள் என்று வகைப்படுத்துவதுதான் சரியானதாக இருக்கும். அதே நேரத்தில் நவீன கொள்கைகள் பலவற்றில் கடவுள் நம்பிக்கை உள்ளடங்கி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவற்றில் சில கொள்கைகள், குறிப்பாக தாராளமயம், இந்த நம்பிக்கை இல்லாமல் அவ்வளவாக பொருள் வாய்ந்ததாக இருக்காது. அனைத்து புதிய மதங்களின் வரலாற்றையும் கருத்தாய்வு செய்வது சாத்தியமற்றது. ஏனெனில் அவற்றுக்கு இடையே தெளிவான எல்லைகள் எதுவும் இல்லை. ஓர் இறைவாதம் மற்றும் புத்த மதம் போல அவையும் பல்வேறு மதங்களின் ஒரு சங்கமாகவே இருக்கின்றன. புத்த மதத்தை சேர்ந்த ஒருவரால் இந்து கடவுளரை வழிபட முடிகிறது. ஓரிரைவாதத்தை கடைபிடிக்கின்ற ஒருவரால் சாத்தானின் இருத்தலை நம்ப முடிகிறது. அதே போல இன்றைய அமெரிக்கர் ஒருவர் ஒரே நேரத்தில் ஒரு தேசியவாதியாகவும், அரசின் கட்டுப்பாடுகள் மற்றும் குறுக்கீடுகள் எதுவும் இல்லாத ஒரு முதலாளியாகவும், ஒரு தாராள மனிதவாதியாகவும் இருக்கிறார். வரலாற்றில் அமெரிக்கா என்ற ஒரு நாடு குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது என்றும், அதாவது தேசியவாதம் ஒளிவு மறைவற்ற நேரடியான போட்டியும் சுய விருப்பங்களை பின்தொடர்ந்து செல்லுவதும் தான் ஒரு செழிப்பான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான சிறந்த வழிகள் என்றும், அதாவது முதலாளித்துவம். மனிதர்களை படைத்தவர் அவர்களுக்கு சில உள்ளார்ந்த உரிமைகளை கொடுத்திருக்கிறார் என்றும், அதாவது மனிதவாதம் ஆகியவற்றை அவர்கள் நம்புகிறார்கள். தேசியவாதம் பற்றி 18வது அத்தியாயத்தில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். மிக வெற்றிகரமான நவீன மதமான முதலாளித்துவத்திற்கு நான் ஒரு தனி அத்தியாயத்தையே ஒதுக்கியிருக்கிறேன். அதன் முக்கிய நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள் 16வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன. இனி இந்த அத்தியாயத்தின் எஞ்சிய பக்கங்களில் மனிதவாத மதங்களை பற்றி பார்க்கலாம். கடவுளை உள்ளடக்கிய மதங்கள் கடவுள் வழிபாட்டின் மீது கவனம் செலுத்துகின்றன. மனிதவாத மதங்கள் மனித குலத்தை வழிபடுகின்றன. இன்னும் சரியாக சொன்னால் அவை ஹோமோசேப்பியன்ஸையே வழிபடுகின்றன. ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு தனித்துவமான மற்றும் புனிதமயமான இயல்பை கொண்டுள்ளனர். அந்த இயல்பு பிற விலங்குகள் மற்றும் பிற தோற்றப்பாடுகளின் இயல்பில் இருந்து அடிப்படையில் வேறுபட்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கைதான் மனிதவாதம். ஹோமோசேப்பியன்ஸின் இந்த தனித்துவமான இயல்புதான் உலகிலேயே மிக முக்கியமான விஷயம் என்றும், பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற எல்லாவற்றுக்குமான அர்த்தத்தை அதுதான் தீர்மானிக்கிறது என்றும் மனிதவாத ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். ஹோமோசேப்பியன்ஸின் நலன்தான் மிகவும் முக்கியம் என்றும், எஞ்சிய உலகமும் பிற உயிரினங்களும் இந்த இனத்தின் நன்மைக்காக மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றன என்றும் அவர்கள் தீவிரமாக நம்புகின்றனர். மனிதவாதிகள் அனைவரும் மனித குலத்தை வழிபடுகின்றனர். ஆனால் மனித குலத்தின் வரையறையை அவர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அதில் அவர்களுக்கு இடையே முரண்பாடுகள் உள்ளன. இந்த முரண்பாடுகளின் அடிப்படையில் மனிதம் 3 எதிரெதிர் பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளது. கடவுள் என்பதன் துல்லியமான வரையறையின் மீது எதிர் எதிர் கிறிஸ்தவ பிரிவுகள் சண்டையிட்டுக் கொண்டதை போன்றது இது. இன்று மனிதவாத பிரிவுகளில் மிக முக்கியமானது தாராள மனிதவாதம்தான். மனித குலம் என்பது தனி நபர்களின் ஒரு பண்பு நலன் என்றும்,
எனவே தனிநபர்களின் சுதந்திரம் புனிதமானது என்றும் அவர்கள் நம்புகின்றனர். தாராளவாதிகளை பொறுத்தவரை மனித குலத்தின் புனித இயல்பு ஒவ்வொரு ஹோமோசேப்பியன்ஸுக்கு உள்ளாகவும் உறைந்திருக்கிறது. தனிநபர்களுடைய உள்ளார்ந்த மையம்தான் உலகிற்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. அறநெறி சார்ந்த மற்றும் அரசியல் ரீதியான அதிகாரத்திற்கான மூலாதாரம் அதுதான். அறநெறி ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டால் நாம் நமக்குள் சென்று தேட வேண்டும். நம்முடைய உட்குரல் கூறுவதை நாம் கேட்க வேண்டும். மனித குலத்தின் குரல்தான் அது. தாராள மனிதவாதத்தின் முக்கிய கட்டளைகள் இந்த உள்ளார்ந்த குரலின் சுதந்திரத்திற்கு எந்த குறுக்கீடும் அல்லது எந்த ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. இக்கட்டளைகள் ஒட்டுமொத்தமாக மனித உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனால்தான் சித்திரவதையும் மரண தண்டனையையும் அவர்கள் எதிர்க்கின்றனர். நவீன யுகத்தின் முற்பகுதியில் ஐரோப்பாவில் கொலைகள் பிரபஞ்ச ஒழுங்கை மீறுபவை என்றும் அதை சீர்குலைப்பவை என்றும் கருதப்பட்டன. பிரபஞ்சத்தை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக அந்த கொலைக்காரர்களை சித்திரவதை செய்து பொதுமக்கள் முன்னிலையில் அவர்களுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது முக்கியம் என்று அவர்கள் கருதினர். பிரபஞ்ச ஒழுங்கு மீண்டும் நிலைப்படுத்தப்பட்டு விட்டதை எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்யப்பட்டது. கொடூரமான முறையில் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளை கண்கூடாக பார்ப்பது ஷேக்ஸ்பியர் மற்றும் மோலியர் காலகட்டத்தை சேர்ந்த லண்டன் வாசிகளுக்கும் பாரிஸ் வாசிகளுக்கும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. இன்றைய ஐரோப்பாவில் கொலை என்பது மனிதகுலத்தின் புனிதமான இயல்பின் மீதான அத்துமீறலாக பார்க்கப்படுகிறது. ஒழுங்கை மீட்டெடுப்பதற்கு நவீன கால ஐரோப்பியர்கள் குற்றவாளிகளை சித்திரவதை செய்வது இல்லை, அவர்களை கொல்லுவது இல்லை. மாறாக ஒரு கொலைக்காரனை மனிதநேயம் மிக்க ஒரு வழியில் அவர்கள் தண்டிக்கின்றனர். அதன் மூலம் மனிதனின் புனித பண்பை அவர்கள் பாதுகாக்கின்றனர், மறுசீரமைக்கின்றனர். அந்த கொலைக்காரனின் மனித இயல்பிற்கு மரியாதை செய்வதன் வாயிலாக மனித குலத்தின் புனிதம் எல்லோருக்கும் நினைவுறுத்தப்படுகிறது, ஒழுங்கும் மீட்டெடுக்கப்படுகிறது. அந்த கொலையாளியை பாதுகாப்பதன் மூலம் அவன் செய்த தவறை நாம் சரி செய்கிறோம். தாராள மனிதவாதம் மனிதர்களை புனிதர்களாக சித்தரித்தாலும் கடவுளின் இருத்தலை அது மறுப்பது இல்லை. உண்மையில் ஓரிரைவாத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தனிநபரின் சுதந்திரமான மற்றும் புனிதமான இயல்பின் மீது தாராளவாதம் கொண்டுள்ள நம்பிக்கை சுதந்திரமான மற்றும் நிரந்தரமான தனிநபர் ஆன்மாக்கள் இருக்கின்றன என்ற பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருந்து நேரடியாக பெறப்பட்ட ஒரு சீதனமாகும். நிரந்தரமான ஆன்மாக்களிடமும் ஒரு படைப்பு கடவுளிடமும் தஞ்சம் புகாவிட்டால் ஒவ்வொரு ஹோமோசேப்பியன்ஸிடமும் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை விளக்குவது தாராளவாதிகளுக்கு தர்ம சங்கடமான சிரமத்தை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான பிரிவு சோசியலிச மனிதவாதமாகும். மனித குலம் என்பது தனிநபர் பற்றியது அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனிதர்களை பற்றியது என்று சோசியலிசவாதிகள் நம்புகின்றனர். ஒவ்வொரு தனிநபரின் உட்குரலும் புனிதமானது என்று அவர்கள் கருதுவது இல்லை, மாறாக ஒட்டுமொத்த ஹோமோசேப்பியன்ஸ் இனம் புனிதமானது என்றே அவர்கள் கருதுகின்றனர். தாராள மனிதவாதம் தனிநபர்களுக்கு முடிந்த அளவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் சோசியலிச மனிதவாதம் அனைத்து மனிதர்களுக்கும் இடையே சமத்துவத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சமத்துவம் இன்மையானது எல்லா மனிதர்களிடமும் பொதுவாக இருக்கின்ற அவர்களுக்கே உரித்தான புனிதத்துவத்திற்கு எதிரான ஒன்று என்று சோசியலிசவாதிகள் கருதுகின்றனர். ஏன் எனில் உலகளாவிய அகவயமான பண்பு நலனை விட அவர்களுடைய புற பண்பு நலன்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. எடுத்துக்காட்டாக ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்கப்படும் பொழுது அனைத்து மனிதர்களின் உலகளாவிய அகவயமான பண்பு நலனை விட பணத்தை நாம் அதிகமாக மதிக்கிறோம் என்று பொருள்படுகிறது. ஆனால் அப்பண்பு நலன் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான பண்பு நலன் ஆகும். தாராள மனிதவாதத்தைப் போலவே சோசியலிச மனிதவாதமும் ஓர் இறைவாத அடித்தளங்களின் மீதே தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மனிதர்களும் சமம் என்ற கருத்து கடவுளுக்கு முன்னால் அனைத்து ஆன்மாக்களும் சமம் என்ற ஓர் இறைவாத நம்பிக்கையின் மறுசீரமைக்கப்பட்ட ஒரு வடிவமாகும். பாரம்பரிய ஓரிரைவாதத்தில் இருந்து உண்மையிலேயே விலகி சென்றுள்ள ஒரே மனிதவாத பிரிவு பரிணாம ரீதியான மனிதவாதம் மட்டும்தான். நாஜிக்கள் அதன் பிரபலமான பிரதிநிதிகள் ஆவர். நாஜிக்களை மற்ற மனிதவாத பிரிவுகளிலிருந்து வேறுபட்டு நிற்க செய்தது மனித குலம் என்பதற்கான ஒரு வித்தியாசமான வரையறைதான். பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின் ஆழமான தாக்கத்திற்கு உட்பட்ட ஒரு வரையறை அது. மனித குலம் என்பது உலகளாவியதோ அல்லது நிரந்தரமானதோ அல்ல என்றும் அது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய அல்லது சீர்கிடக்கூடிய ஓர் இனம் என்றும் நாஜிக்கள் நம்பினர். மேலும் பொதுவான மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சாகசங்களை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்ற ஓர் அதி மனிதனாக மனிதனால் ஆக முடியும் அல்லது மனித நிலைக்கு கீழான ஒரு நிலையை அவனால் அடைய முடியும் என்றும் நாஜிக்கள் நம்பினர். அவர்களுடைய இந்த நம்பிக்கை மற்ற மனிதவாதிகளுடைய நம்பிக்கைகளுக்கு நேர் எதிரானதாக இருந்தது. மனித குலம் சீரழிந்து கீழ்நிலையை எட்டுவதில் இருந்து அதை பாதுகாப்பதும் தொடர்ந்து மேல் நோக்கிய பரிணாம வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் தான்
நாஜிக்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதனால்தான் மனித குலத்தின் மிகவும் மேம்பட்ட இனமான ஆரிய இனம் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் என்று நாஜிக்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் யூதர்கள், நாடோடிகள், ஓரின சேர்க்கையாளர்கள், மனநோயாளிகள் போன்ற கடைநிலை ஹோமோசேப்பியன்ஸ் வகையினர் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒரேடியாக அழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். பண்டைய மனிதர்களில் ஒரு மேன்மையான கூட்டத்தினர் தான் ஹோமோசேப்பியன்ஸாக உருவாகினர் என்றும், நியாண்டர்தால்கள் போன்ற தாழ்வான மக்கட்கூட்டங்கள் அழிந்துவிட்டன என்றும் நாஜிக்கள் விளக்கமளித்தனர். இந்த வெவ்வேறு மக்கட்கூட்டங்களும் முதலில் வெறுமனே பல்வேறு இனப்பிரிவுகளாக இருந்ததாகவும், பிறகு அவை தத்தம் சொந்த பரிணாம வளர்ச்சி பாதைகளில் தனித்தனியாக உருவானதாகவும் இது மீண்டும் நிகழக்கூடும் என்றும் அவர்கள் கருதினர். மேலும் ஹோமோசேப்பியன்ஸ் ஏற்கனவே பல தனித்துவமான இனப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர் என்றும், அவை ஒவ்வொன்றும் தமக்கு உரிய தனித்துவமான பண்பு நலன்களை கொண்டிருந்ததாகவும் அவர்கள் கருதினர். பகுத்தறிவு, அழகு, வாய்மை, கடின உழைப்பு ஆகிய அருமையான பண்பு நலன்களை உள்ளடக்கிய ஆரிய இனம் அவற்றில் ஒன்று என்றும், யூதர்கள், கருப்பர்கள் ஆகியோர் தாழ்ந்த பண்பு நலன்களை கொண்ட இன்றைய நியாண்டர்தால்கள் என்றும் அவர்கள் கருதினர். அத்தகையோர் இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கப்பட்டால், குறிப்பாக அவர்கள் ஆரிய இனத்தினரை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டால், ஒட்டுமொத்த மனித கூட்டத்தையும் அவர்கள் தரம் தாழ்த்தி விடுவர் என்றும், அது ஹோமோசேப்பியன்ஸ் இனம் முற்றிலுமாக அழிந்து போக வழிவகுக்கும் என்றும் நாஜிக்கள் ஆணித்தரமாக நம்பினர். ஆனால் நாஜிக்களின் இனக்கோட்பாடு தவறானது என்று உயிரியலாளர்கள் நிரூபித்துள்ளனர். குறிப்பாக 1945ஆம் ஆண்டுக்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட மரபியல் ஆய்வு பல்வேறு மனித வம்சங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் நாஜிக்கள் சித்தரித்ததை விட மிகவும் சிறியவை என்று தெரிவித்துள்ளது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆய்வு முடிவுகள் சமீபத்தியவே ஆகும். 1933இல் இருந்த அறிவியல் அறிவின் நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் நாஜிக்களின் நம்பிக்கைகள் எல்லைக்கு உட்பட்டுத்தான் இருந்தன. பல்வேறு மனித இனப்பிரிவுகள் இருந்தன என்றும், வெள்ளை இனம்தான் உயர்வானது என்றும், அந்த இனத்தை பாதுகாக்கவும் வளர்த்தெடுக்கவும் வேண்டும் என்றும் மேற்கத்திய மேட்டுக்குடியினர் பரவலாக நம்பினர். உயர்வாக மதிக்கப்பட்ட மேற்கத்திய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த அறிஞர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பாரம்பரிய அறிவியல் வழிமுறைகளை பயன்படுத்தி பல ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டு, ஆப்பிரிக்கர்களையும் செவ்விந்தியர்களையும் விட வெள்ளை இனத்தினர் தான் அதிக அறிவார்ந்தவர்கள், அதிக திறமை வாய்ந்தவர்கள், அதிகமாக அறநெறிகளை பின்பற்றி வாழ்பவர்கள் என்று நிரூபித்தனர். வெள்ளை இனத்தில் கலப்பு எதுவும் ஏற்படாதபடியும் அது சீரழிந்து போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டியது தங்களுடைய கடமை என்று வாஷிங்டன், லண்டன், கேன்பரா ஆகிய இடங்களில் இருந்த அரசியல்வாதிகள் தாங்களாகவே நினைத்துக் கொண்டனர். அதை அவர்கள் பல வழிகளில் செய்தனர். எடுத்துக்காட்டாக, ஆரிய நாடுகளான அமெரிக்காவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும், சீனாவில் இருந்தும், இத்தாலியில் இருந்தும் கூட மக்கள் குடிபெயர்வதை அவர்கள் மட்டுப்படுத்தினர். புதிய ஆய்வு அறிக்கைகள் வெளியிடப்பட்டன என்பதற்காக உடனே இந்த நிலைப்பாடுகள் எதுவும் மாறிவிடவில்லை. சமூக ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான வளர்ச்சிகள் மாற்றத்திற்கான அதிக சக்தி வாய்ந்த ஊக்குவிப்புகளாக இருந்தன. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஹிட்லர் தனக்குத்தானே மட்டுமல்லாமல் பொதுவாக இனவெறிக்கு குழிபறித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். 2ஆம் உலகப் போரை அவர் துவக்கிய பொழுது நாம், அவர்கள் ஆகியவற்றுக்கு இடையே தெளிவாக வேறுபடுத்திக் கொள்ளும்படி அவர் தன் எதிரிகளை கட்டாயப்படுத்தினார். நாஜிக்களின் கருத்துக்கள் இனவெறியை அடிப்படையாக கொண்டிருந்ததால் பின்னாளில் மேற்கத்திய நாடுகளில் இனவெறி முற்றிலுமாக மதிப்பிழந்து போயிற்று. ஆனால் அந்த மாற்றம் உடனடியாக நிகழவில்லை. குறைந்தபட்சம் 1960கள் வரை வெள்ளையர்களே உயர்ந்தவர்கள் என்ற கருத்து அமெரிக்க அரசியலில் பரவலாக நடைமுறையில் இருந்தது. வெள்ளையர் அல்லாதோர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்வதை மட்டுப்படுத்திய வெள்ளை ஆஸ்திரேலியா கொள்கை 1973ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து நடைமுறையில் இருந்தது. ஆஸ்திரேலிய பழங்குடியினருக்கு 1960ஆம் ஆண்டு வரை சமமான அரசியல் உரிமைகள் வழங்கப்படவில்லை. தேர்தல்களில் வாக்களிப்பதில் இருந்து அவர்களில் பெரும்பாலானோர் தடுக்கப்பட்டனர். குடிமக்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவர்கள் என்று கருதப்பட்டதுதான் அதற்கு முக்கியமான காரணம். நாஜிக்கள் மனித குலத்தை வெறுக்கவில்லை. தாராள மனிதவாதம், மனித உரிமைகள், கம்யூனிசம் ஆகியவற்றை மட்டுமே அவர்கள் எதிர்த்து சண்டையிட்டனர். ஏனெனில் மனித குலத்தை அவர்கள் பெரிதும் மெச்சினர். மனித இனத்தின் பேராற்றல் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆனால் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு வெளிவந்ததை அடுத்து தகுதியற்ற நபர்களை களையெடுப்பதற்கும், தகுதியானவர்கள் மட்டும் உயிர் பிழைத்திருக்கவும், இனப்பெருக்கம் செய்யவும் அவர்களை விட்டு வைப்பதற்கும் இயற்கை தேர்ந்தெடுப்பு செயல்முறை அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர். பலவீனமானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தாராளவாதமும் கம்யூனிசமும் தகுதியற்ற தனிநபர்கள் பிழைத்திருக்க அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுத்தன. இதன் விளைவாக இயற்கை தேர்ந்தெடுப்பு செயல்முறையின் சக்தி குன்றியது. அப்படிப்பட்ட ஒரு உலகில்
தகுதியற்ற கீழ்நிலைக்காரர்கள் என்னும் பெரும் கடலில் தகுதி வாய்ந்த மனிதர்கள் மூழ்கிவிடுவர். தலைமுறைகள் செல்லச் செல்ல மனித குலத்தின் தகுதி குறைந்து கொண்டே போகும். இறுதியில் அது முற்றிலுமாக அழிந்துவிடும். 1942 புழக்கத்தில் இருந்த ஒரு ஜெர்மானிய உயிரியல் புத்தகத்தில் இயற்கை மற்றும் மனிதகுலத்தின் விதிகள் என்ற அத்தியாயத்தில் இவ்வாறு விளக்கப்பட்டிருந்தது. உயிர் பிழைத்திருப்பதற்கான ஒரு கொடூரமான போராட்டத்தில் அனைத்து உயிரினங்களும் எப்பொழுதும் சிக்கி கிடக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையின் உச்ச விதி. பிறகு தாவரங்கள் எப்படி தம்முடைய எல்லைகளுக்காக போராடுகின்றன, வண்டுகள் எப்படி தம்முடைய துணைகளை கண்டுபிடிக்க போராடுகின்றன போன்றவற்றையும் அது விவரித்தது. அந்த அத்தியாயத்தின் இறுதியில் பின்வருமாறு கூறப்பட்டிருந்தது: பிழைத்திருப்பதற்கான போராட்டம் கடினமானது, ஈவு இரக்கமற்றது. ஆனால் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரே வழி அதுதான். இப்போராட்டம் வாழ தகுதியில்லாத அனைத்தையும் வேறறுத்து விடுகிறது, பிழைத்திருக்கும் திறன் பெற்ற அனைத்தையும் தேர்ந்தெடுக்கிறது. இந்த இயற்கை விதிகள் மறுக்கப்பட முடியாத ஒன்றாகும். உயிரினங்கள் தாம் உயிர் பிழைத்து இருப்பதன் மூலம் அவ்விதிகளை நிரூபிக்கின்றன. அவை கடுமையான விதிகளாகும். அவற்றை எதிர்ப்பவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவர். உயிரியல் நமக்கு விலங்குகளையும் தாவரங்களையும் பற்றி மட்டும் கூறவில்லை, மாறாக நம் வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிகளையும் அது நமக்கு காட்டுகிறது. இவ்விதிகளின்படி வாழவும் போராடவும் நம்முடைய மன உறுதிக்கு அது வலுவூட்டுகிறது. போராட்டம்தான் வாழ்வின் அர்த்தமாகும். எவன் ஒருவன் இவ்விதிகளுக்கு எதிராக பாவம் செய்கிறானோ அவன் கடும் துன்பத்தை அனுபவிப்பான். அதைத் தொடர்ந்து ஹிட்லரின் சுயசரிதியான மெயின் கேம்ப் நூலில் இடம்பெற்ற ஒரு வாக்கியம் மேற்கோளாக குறிப்பிடப்பட்டிருந்தது: இயற்கையின் இரும்பு போன்ற உறுதியான தர்க்கத்தை எதிர்த்து சண்டையிட முயற்சிக்கின்றவன் தான் ஒரு மனிதனாக பிறவி எடுத்திருப்பதற்கு தான் நன்றி கூற வேண்டிய கொள்கைகளை எதிர்த்து சண்டையிடுகிறான் என்ற அர்த்தம். இயற்கைக்கு எதிராக சண்டையிடுகின்ற ஒருவன் தனக்குத்தானே அழிவை தேடிக் கொள்கிறான். மனிதவாத மதங்கள் மனித குலத்தை வழிபடுகின்ற மதங்கள். தாராள மனிதவாதம், சோசியலிச மனிதவாதம், பரிணாம ரீதியான மனிதவாதம். ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு தனித்துவமான மற்றும் புனிதமான இயல்பை கொண்டுள்ளனர். அந்த இயல்பு பிற விலங்குகள் மற்றும் பிற தோற்றப்பாடுகளின் இயல்பில் இருந்து அடிப்படையில் வேறுபட்டிருக்கிறது. ஹோமோசேப்பியன்ஸின் நலன்தான் மிகவும் முக்கியம். தாராள மனிதவாதம் மனித குலம் என்பது தனிநபர் தொடர்பான ஒரு விஷயம், அது ஒவ்வொரு ஹோமோசேப்பியன்ஸுக்கு உள்ளேயும் குடிகொண்டிருக்கிறது என்று கூறுகிறது. சோசியலிச மனிதவாதம் மனித குலம் என்பது கூட்டான ஒன்று, ஹோமோசேப்பியன்ஸ் என்ற ஒரு ஒட்டுமொத்த இனத்திற்குள் அது குடிகொண்டிருக்கிறது என்கிறது. பரிணாம ரீதியான மனிதவாதம் மனித குலம் என்பது மாறக்கூடிய ஒரு இனம். மனிதர்கள் சீரழிந்து மனித நிலைக்கு கீழான ஒரு நிலைக்கும் போக முடியும், அல்லது அதிமனிதர்களாகவும் உருவாக முடியும். தாராள மனிதவாதம் ஒவ்வொரு ஹோமோசேப்பியன்ஸின் உள்ளார்ந்த மையத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுதான் தலையாய கட்டளையாகும் என்கிறது. சோசியலிச மனிதவாதம் ஹோமோசேப்பியன்ஸ் இனத்திற்குள் சமத்துவத்தை பாதுகாப்பதுதான் தலையாய கட்டளையாகும் என்கிறது. பரிணாம ரீதியான மனிதவாதம் மனித குலம் சீரழிந்து மனித நிலைக்கு கீழான நிலையை எட்டுவதிலிருந்து அதை பாதுகாப்பதும் அதிமனிதர்களாக அது பரிணாம வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதும் தான் தலையாய கட்டளையாகும் என்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பரிணாம ரீதியான மனிதவாதத்தின் எதிர்காலம் தெளிவற்றதாக இருக்கிறது. ஹிட்லருக்கு எதிரான போர் முடிந்து 60 ஆண்டுகளாக மனிதவாதத்தை பரிணாம வளர்ச்சியோடு தொடர்பு படுத்துவதும் ஹோமோசேப்பியன்ஸை மேம்படுத்த உயிரியல் வழிமுறைகளை பயன்படுத்துவதை ஆதரிப்பதும் தீண்டத்தகாத விஷயங்களாக பார்க்கப்பட்டன. ஆனால் இன்று அப்படிப்பட்ட பணித்திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. தாழ்ந்த இனப்பிரிவுகளையும் தாழ்வான மக்களையும் அழிப்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஆனால் மனித உயிரியல் பற்றிய மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற அறிவை அதி மனிதர்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவது குறித்து பலர் சிந்திக்கின்றனர். அதே நேரத்தில் தாராள மனிதவாதத்தின் கொள்கைகளுக்கும் வாழ்க்கை அறிவியல்களின் சமீபத்திய கண்டுபிடிப்புகளுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உருவாகி கொண்டிருக்கிறது. அப்பிளவை நீண்ட காலம் நம்மால் புறக்கணிக்க முடியாது. ஒவ்வொரு தனி நபரிடமும் ஒரு புனிதமான உள்ளார்ந்த இயல்பு இருக்கிறது. அது பிரிக்கப்படவோ அல்லது மாற்றப்படவோ முடியாதது. அதுதான் உலகிற்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. நெறிமுறையுடன் கூடிய அதிகாரத்திற்கும் அரசியல் அதிகாரத்திற்குமான மூலாதாரம் அதுதான் என்ற நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டுதான் நம்முடைய தாராள அமைப்பு முறையும் அரசியல் மற்றும் நீதி அமைப்பு முறைகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் ஒரு சுதந்திரமான மற்றும் நிரந்தரமான ஆன்மா குடிக்கொண்டிருக்கிறது என்ற பாரம்பரிய கிறிஸ்தவ மத நம்பிக்கையின் மறு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கடந்த 200 ஆண்டுகளாக வாழ்க்கை அறிவியல்கள் இந்த நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை முழுமையாக குன்ற செய்துள்ளன. மனித உடலின் உள்ளார்ந்த செயல்பாடுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற அறிவியல் அறிஞர்கள் அங்கு எந்த ஆன்மாவையும் கண்டுபிடித்தது இல்லை. ஹார்மோன்களும் மரபணுக்களும் நரம்பு இணைப்புகளும் தான் மனிதனின் நடத்தையை தீர்மானிக்கின்றனவே அன்றி மன உறுதி அல்ல என்று அவர்கள் அதிக அளவில் வாதிடுகின்றனர்.
இந்த 3 ஆற்றல்கள் தான் சிம்பன்சிகள், ஓநாய்கள் மற்றும் எறும்புகளின் நடத்தையையும் தீர்மானிக்கின்றன. அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய கண்டுபிடிப்புகளை நம்முடைய நீதி அமைப்பு முறையும் அரசியல் அமைப்பு முறையும் மூடி மறைக்க முயற்சிக்கின்றன. ஆனால் உயிரியல் துறையை சட்டத்துறையிடமிருந்தும் அரசியல் அறிவியல் துறையிடமிருந்தும் பிரிக்கின்ற ஒரு சுவரை எத்தனை காலம்தான் நம்மால் கட்டுக்கோப்பாக பாதுகாக்க முடியும்? அத்தியாயம் 12 நிறைவுற்றது. மதவிதி. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மயிலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.